யாரெல்லாம் எழுதுகிற பழக்கம் உண்டு? சரி, அதனால் எழுதிக்கிடுங்க. எழுதுகிறவர்கள் எழுதிக்கிடுங்க. நான் வரிசையாக சொல்லிவிட்டு அப்புறம் கேள்வி கேட்பேன். அப்புறம் தான் செய்திக்குள்ளே போகிறோம். சரி, முதல் காரியம், இந்த சம்பவத்தில் யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையார் இருக்கிற அந்த 16ஆமுக்கு வருகிறார். அங்கே அவர் சில காரியங்களை எல்லாம் பார்க்கிறார். அப்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட விசாரிக்கிறாரு. இங்கே லாபான் என்ற ஒரு மனுஷன் உண்டே, அவனை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் தெரியும், இதோ அவருடைய குமாரத்தி ராகேல் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொல்கிறாங்க. உடனே ராகேலை பார்த்த மாத்திரத்தில் யாக்கோபு எழுந்து போய் சில காரியங்கள் செய்கிறார். இதான் அவனுடைய மொத்த காரியத்தினுடைய சுருக்கம். இதுக்குள்ளே இருந்து ஒரு 7 காரியங்களை மிக முக்கியப்படுத்தி உங்களோடு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, யாக்கோபு பெத்தேலில் இருந்து புறப்பட்டு வந்தார். எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்? சத்தமாக சொல்லணும். எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்? சரி, பெத்தேல் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய வீடு என்று அர்த்தம். பேத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். அப்படின்னா பேத் ஏல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் கற்றுக்கொள்கிற ஆசை உண்டு? சரி, அதனால் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் நேரம் பொறுமையாக கற்றுக்கொண்டு அப்புறமா தேவன் நமக்கு வச்சிருக்கிற வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலான்னு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பதில் சொல்லணும். சரியா? சரி, எங்கிருந்து புறப்பட்டு வந்தால்? சரி, முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார். அந்த இடத்துக்கு பேர் லூஸ் அப்படின்னு பேர். அந்த இடத்துல தேவன் தரிசனமாகி யாக்கோபோடு சில காரியங்களை பேசினதினால அந்த இடத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். அதனால அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது யாக்கோபு பிரயாணம் பண்ணி அப்படின்னா எங்கிருந்து? பெத்தேலில் இருந்து பிரயாணம் பண்ணி. மாற்றி சொல்லுங்க, தேவனுடைய வீட்டில் இருந்து பிரயாணம் பண்ணி. இன்னொரு முறை, தேவனுடைய வீட்டில் இருந்து பிரயாணம் பண்ணி. வெரி குட், சூப்பர். சரி, ரெண்டாவது காரியம், இவர் எதற்காக பிரயாணம் பண்ணி வந்தார்னா, ஈசாக்கு 28வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள்ல சொல்றாரு, நீ போய் இந்த கானானிய ஸ்திரீகளில் பெண் கொள்ளாமல் உன் தாயினுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டில் நீ என்ன கொள்ளணும்? பெண் கொள். அப்படின்னா மணவாட்டியை தெரிந்து கொள்ள புறப்பட்டு வந்தார். சரி, ரைட். என்ன தெரிந்து கொள்ள வந்தார்? சத்தமா சொல்லுங்க. மணவாட்டி. அதனால வரும்போது பேப்பர் பேனா கொண்டு வந்தால் பிரயோஜனமா இருக்கும். ஏதாவது புரிஞ்சா? சரி, வரும்போது என்ன கொண்டு வரணும்? பேப்பரும் பேனாவும் கொண்டு வரும். டைரி, ஒரு நோட்டு ஏதாவது கொண்டு வந்து எழுதுனா என்ன சொல்கிறோம்னு விளங்கும். சரி, 2, அவர் எதற்காக இவ்விடத்திற்கு பிரயாணம் பண்ணி வந்தார்? மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்காக. மணவாட்டியை தெரிந்து கொள்வதற்காக. 3வது காரியம், மணவாட்டியை தெரிந்து கொள்ள வந்தவர் அந்த தேசத்தில் அவர் கண்ட முதல் காரியம், அங்கே ஒரு வயல்வெளியை கண்டார். 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2வது வசனம், அங்கே வயல்வெளியிலே அப்படின்னா அவர் கண்களில் பட்ட முதல் காரியம் எது? வயல்வெளி. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வயல்வெளி. முதல்ல சொல்லுங்க, எங்கிருந்து வந்தார்? பெத்தேலுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய வீட்டில் இருந்து வந்தார். சரியா? வெரி குட். 2, எதற்காக வந்தார்? மணவாட்டியை தெரிந்து கொள்ள வந்தார். வந்தவர் கண்களில் முதல்ல பட்டது எது? வயல்வெளி அவர் கண்களில் பட்டது. சரியா? வயல்வெளி அவர் கண்களில் பட்டது. 4வது காரியம், அதே அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தில், அங்கு ஒரு கிணறும் இருந்தது, வயல்வெளியையும் ஒரு கிணற்றையும். இருக்கா உங்க பைபிள்? அப்படிதான் இருக்கா இல்லை கிணறுன்னு போட்டிருக்கா? ரைட், வெரி குட். பேர் அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம். ஒரு கிணறு. எத்தனை கிணறு? ஒரு கிணறு. அந்த ஒரு கிணறும் ஒரு கல்லால் அதன் வாயில் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ 4வது காரியம், ஒரு வயல்வெளியை பார்க்கிறாரு. அந்த வயல்வெளியில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றின் வாயிலில் யாரும் தண்ணீர் மொண்டு கொள்ளாதபடிக்கு அதன் வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கிணறையும் அடைக்கப்பட்ட வாசலையும் கண்டார். 4வது காரியம், ஒரு கிணற்றையும் அதன் வாசல்கள் என்ன செய்யப்பட்டிருந்ததையும் அடைக்கப்பட்டிருந்ததையும் கண்டார். ரைட், 4வது காரியம். சரி, 5வது காரியம், அதே வசனத்தில் ஒரு வயல் இருந்தது, அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அருகே 3 மந்தைகள் மடக்கி இருக்க கண்டார். எத்தனை மந்தைகள்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 3 மந்தைகள். கொஞ்சம் பேசணும். சரி, பேசணும். சத்தியத்தை கற்கணும், நம்ம வாயை திறக்கணும். ஆமாம், அதனால தான் ஆண்டவரே பாருங்கள், பிரசங்கம் பண்ணும்போது இது உங்களுக்கு புரிகிறதான்னு கேட்பார். யார்கிட்ட? சீசர்கள்ட்ட. ஏசப்பாவே பிரசங்கம் பண்ணும்போது புரியுதான்னு கேட்டார்னா நம்ம எம்மாத்திரம்னு விளங்கிக்கிடணும். இதுவும் புரியலைன்னா நீங்கள் இஸ்ரேலுக்கு தான் போகணும். சரி, சொல்லுங்க. 4வது காரியம் என்ன?
ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் வாயில் அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அடைக்கப்பட்ட அந்த கிணற்றை சுற்றிலும் எத்தனை மந்தைகள் மடக்கப்பட்டிருந்தது? 3 மந்தைகள் மடக்கப்பட்டிருந்தது. 3 மந்தைகள் மடக்கப்பட்டது. 6வது காரியம், அதே அதிகாரத்தினுடைய 29 வாசிங்க பார்க்கலாம். 8வது வசனம். எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. சேர்ந்த பின் கிணற்றின் வாயிலுள்ள கல்லை புரட்டுவார்கள். அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். சரியா? அப்போ இங்க கல்லு புரட்டி அடைத்து வைத்திருக்கிறாங்கல்ல, இங்க ஒரு ரூல் சொல்றாங்க. என்ன ரூல்ஸ்னா, எல்லா மந்தையும் சேர்ந்த பிறகுதான் எதை புரட்டணும்? கல்லை புரட்டணும். இப்போ இன்னும் நிறைய மந்தைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இன்னும் நிறைய ஆடுகள் வர வேண்டியிருக்கு. எல்லாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்த பிறகுதான் இந்த கல்லை புரட்டி அதுக்கு நாங்கள் தண்ணி காட்டி அப்புறம் மறுபடியும் நாங்கள் மேய்ச்சலுக்கு கொண்டு போவோம். அது வரைக்கும் எல்லாரும் வர்ற வரைக்கும் நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது அந்த ஜனத்தாருடைய ரூல்ஸ், அந்த ஜனங்களுடைய ரூல்ஸ். அது அப்படின்னா அந்த மேய்ப்பர்கள் எழுதப்படாத ஒரு சட்டத்தை தங்களுக்குள் வைத்திருக்கிறாங்க. எல்லா மந்தைகளும் சேர்றதுக்கு முன்னாடி இந்த கல்லை யாரும் என்ன செய்யக்கூடாது? புரட்டக்கூடாது. எல்லா மந்தைகளும் வரணும், எல்லா ஆடுகளும் வரணும். வந்த பிறகுதான் அந்த கல்லை புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டணுங்கிறது அங்க இருக்கிற ரூல்ஸ். சரியானா? ரைட். 7வது காரியம், ரூல்ஸ் இப்படி இருந்தாலும் அதை பிரேக் பண்ணி யாக்கோபு எழுந்து ராகேலை கண்ட மாத்திரத்தில், யாரை கண்ட மாத்திரத்தில்? ராகேல் தூரத்திலிருந்து தன் தகப்பனுடைய ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள். இப்போ யாக்கோபு சொல்றாங்க, அதோ வருகிறாளே ராகேல், அவதான் லாபானுடைய குமாரத்தி, அவள் ஓட்டி கொண்டு வருகிற ஆடுகளுடைய தகப்பனுடைய இதுன்னு சொன்ன உடனே ராகேலையும், லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் லாபானுடைய ஆடுகளையும் யாக்கோபு கண்டபோது எழுந்து போய் கல்லை புரட்டி ஆடுகளுக்கு என்ன காட்டினாரா? ரூல்ஸை பிரேக் பண்ணி, அந்த ஜனத்தார் அண்டை இருந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி ஆடுகளுக்கு என்ன காட்டினார்? தண்ணீர் காட்டினார். சரி, வரிசையா ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். 1, எங்கிருந்து வந்தார்? வெரி குட், அதான் அழகு பாருங்க. அழகா சொல்றீங்க. பெத்தேல் அல்ல, என்ன பெத்தேல்ங்கிறது எபிரேய வார்த்தை. தமிழ்ல சொன்னோம்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சிடும். எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்? தேவனுடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு வந்தார். எதற்காக? மணவாட்டியை தெரிந்து கொள்ள. மணவாட்டியை தெரிந்து கொள்ள வந்த இடத்துல அவர் கண்ட முதல் காட்சி ஒரு வயல்வெளியை கண்டார். அடுத்து அந்த வயல்வெளியில ஒரே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறும் வாயில் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்த அந்த கிணற்றை சுற்றிலும் 3 ஆட்டு மந்தைகள் அங்கே மடக்கப்பட்டிருந்தது. ரைட்டா? ரைட். 6வது காரியம், அவ்விடத்தில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம்னா, எல்லா ஆடுகள் வருகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை என்ன செய்ய மாட்டாங்க? புரட்ட மாட்டாங்க. ஆனா யாக்கோபு எழுந்து போய் அந்த கல்லை புரட்டி ஆடுகளுக்கு என்ன காட்டுகிறார்? தண்ணீர் காட்டுகிறார். அர்த்தம் புரிந்தவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரை புரிஞ்சிருச்சா? இத அப்படியே புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு சில காரியங்களை சொல்ல போகிறேன். இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில ஆண்டவர் ரூல்ஸை பிரேக் பண்ணி நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை செய்ய போறார். ரூல் படி சில விஷயங்களை நமக்கு செய்யக்கூடாது. நாம் செய்த கிரியைகளின் நிமித்தம், நம்முடைய வாழ்க்கையில் எழுதப்பட்ட சில சட்டதிட்டங்களின் நிமித்தம் நமக்கு இது சில காரியங்களை செய்யறதுக்கு அனுமதி இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு நமக்காக ஒரு மேய்ப்பனாய் எழுந்து நம்ம லைஃப்ல சில ரூல்ஸை பிரேக் பண்ணி இங்கே எழுதப்பட்ட சட்டதிட்டங்களை எல்லாம் குலைத்து நமக்காக சில கிரியைகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்க போகிறார். விளங்கினவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இது வரைக்கும் நல்லா விளங்கினவங்க. சரி, வேகமா சில வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பகுதிக்குள்ள கடந்து போலாம். சரி, வேகமா இதை அப்படியே யாரோட ஒப்பிட போகிறோம்? கிறிஸ்துவோடு ஒப்பிட போகிறோம். இயேசுவும் எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய வீட்டிலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவரும் எங்கிருந்து தான் வந்தார்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 3:1-5 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. ஒருவேளை யாராகிலும் எடுப்பீர்களானால் 5வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். கிறிஸ்துவோ
அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராய் இருந்து குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியானா இயேசு எங்க இருந்தார் என்றதை எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுறாரு. இவர் ஏதோ மனுக்குலத்தில் பிறந்ததுனால, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்ததுனால அவர் மனிதன் என்று நீங்க நினைச்சிடாதீங்க. இவர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே, அப்படின்னா பரலோகத்தில் ஒரு உண்மையான தேவாலயம் இருக்குல்ல, ஒரு உண்மையான ஆசரிப்பு கூடாரம் இருக்குல்ல, அந்த கூடாரத்தில் அவர் வீற்றிருந்தார். அந்த கூடாரத்தில் அவர் குமாரனாய் இருந்தார். அந்த தேவனுடைய வீட்டிலிருந்து இவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். நல்ல அர்த்தம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு எங்கிருந்து வந்தார்? தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்தார். ரைட்டா? ரைட். எதற்காக அவர் அனுப்பப்பட்டார்? அவரே சொல்றாரு, மணவாட்டியை தெரிந்து கொள்ள. தன்னை குறித்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க சீசர்களை பார்த்து, என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் சீசர்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அங்கே தான் பிரச்சனையே வரும். சீசர்கள் ஏசப்பாவை மாட்டி விட்டதெல்லாம் எந்த வச்சு தான்? சாப்பிட்டதை வச்சு தான். உடனே கேட்குறாங்க, ஆண்டவரே யோவான் ஸ்நானகனுடைய சீசர்கள்லாம் உபவாசம் இருக்கிறாங்க, பரிசேர் சதுசேர்கள்லாம் உபவாசம் இருக்கிறாங்க, உங்கள் ஆட்கள் ஒரு நாள் என்ன இருந்தது மாதிரியே தெரில. நம்மளை சொல்லலை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவினுடைய சீசர்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. என்ன இவங்க என்ன ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டாங்களா, உபவாசமே இருக்க மாட்டாங்களான்னு கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் ஒரு 7 வசனங்கள் வேகமாக வாசிட்டு போலாம். மத்தேயு 9:15 கொஞ்சம் வேகமாக. அதற்கு இயேசு அவர் தன்னை யார் என்று சொல்லுகிறார்? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார். அப்ப இயேசு தம்மை இந்த பூமிக்கு யாராய் அறிமுகப்படுத்துகிறார்? மணவாளனாக. அப்படின்னா மணவாளன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்னா யாரை தெரிந்து கொள்ள? மணவாட்டியை தெரிந்து கொள்ள. விளங்க புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எங்கிருந்து வந்தார்? தேவனுடைய வீட்டிலிருந்து வந்தார். எதற்காக வந்தார்? மணவாட்டியை தெரிந்து கொள்ள. கவனிங்க, எப்படி யாக்கோபு வாழ்க்கையில் நடந்ததோ த சேம் அப்படியே கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நடக்கிறது. அவர் அனுப்பப்பட்டது என்னவோ மணவாட்டியை தெரிந்து கொள்ளதா. ஆனா அந்த இரவிலே மணவாட்டி கொடுக்கப்படும் போது லேயால் கொடுக்கப்பட்டார். இவர் கேட்டது யார? ராகேல. ஆனா கொடுக்கப்பட்டது யாரதான்? லேயால் கொடுக்கப்பட்டாள். சரியானா? கொஞ்சம் கூச்ச பார்வை, அதனால இவருக்கு அவளை கொஞ்சம் ஆகாது, அதனால அவ வேணாம், எனக்கு இளைய பிள்ளைதான் வேணும்னு சொல்லி கேட்டது. ஆனா மாற்றி என்ன செய்யப்பட்டது? லேயால் கொடுக்கப்பட்டாள். அந்த லேயாளி நிமித்தம் அவள் மனமுடித்து கொண்டாலும் ராகேலுக்காக பின்னும் 7 வருஷம் வேலை செய்து ராகேலையும் மனமுடித்து கொண்டார். 7 நாள் வேலை செய்து யாரையும் மனமுடித்து கொண்டார்? ராகேலையும் மனமுடித்து கொண்டார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோலதான் வந்தது என்னவோ இஸ்ரவேலர்களுக்காக, ஆனா கிடைச்சது புறஜாதி. கொஞ்சம் கூச்ச பார்வை, போட்டு விடுங்க, இதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்தோம்னா கரெக்ட் ஆகாது. என்ன ரைட்? வந்தது அவர் விரும்பினது யாருன்னா யூத ஜனங்களை. அவர் அவங்கள தான் விரும்புகிறார், அவங்கள தான் நேசிக்கிறார், அவங்களுக்காகத்தான் பிரயாசப்பட்டார். ஆனா கிடைச்சதுன்னா புறஜாதியாகிய நம்ம லேயாளுக்கு ஒப்பா இருக்கிற நம்மை கர்த்தர் எடுத்தவர்கள் கைகளிலே கொடுத்து விட்டார்கள். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மணவாட்டியை தெரிந்து கொள்ள வந்தார். எதர் வந்தார்? மணவாட்டியை தெரிந்து கொள்ள வந்தவர் இங்க திரளான ஜனங்களை கண்டபோது அந்த நிலத்தை எப்படி பார்க்கிறார் பாருங்க. அதே மத்தேயு 9வது அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 36ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். இல்ல மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். கவனிங்க, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்னு சொல்றாருன்னா ஜனங்களை பார்த்து, இவர் பார்வையில இந்த திரளான ஜனங்கள் எப்படி கண்ணுக்கு தெரியுறாங்க தெரியுமா? வயல் நிலம். அறுப்பு எங்க நடக்கும்? நம்ம தமிழ்நாடு தானே, நீங்க நம்ம நெல் அரிசி சோறு தானே சாப்பிட்றோம். என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அதானே சாப்பிட்றோம். அப்போ நமக்கு வயல் நிலத்தை தெரியும்ல. அறுவடை எங்க நடக்கும்? வயல்வெளியில. அப்போ அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். அந்த திரளான ஜனங்களை கண்டபோது அப்போ இந்த ஜனத்தை, இந்த ஊழியத்தை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமை அவர் எப்படி பார்க்கிறார்னா, இது ஒரு பெரிய ஹார்வெஸ்ட் பிளேஸ், இது ஒரு பெரிய அறுவடையின் வயல் நிலம் என்று பார்த்தார்.
புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். அவர் அதை எப்படி பார்க்கிறாரு? வயல் நிலமாய் பார்க்கிறார். கொஞ்சம் சத்தியத்தை கவனிச்சிங்கன்னா தான் என்ன சொல்ல போறோங்கிறது விளங்கும். என்ன சரி, அப்போ முதல்ல அவர் எங்கிருந்து வந்தார்? யாக்கோபும். சரி, அவர் வந்தது எதுக்கு? இயேசுவும் வந்தது எதற்கு? மணவாட்டியை தெரிந்து கொள்ள. வந்த உடனே யாக்கோபு கண்களில் பட்ட முதல் காரியம், அதுபோல இயேசு ஊழியத்துக்கு வந்த உடனே ஜனங்களை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, இது என்னது? அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிற வயல் நிலம் என்று அவர்களை பார்த்தார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரைட். நான்காவது காரியம், அதுல ஒரு கிணறு இருந்தது. அந்த ஒரு கிணறும் என்ன செய்யப்பட்டிருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. நான் வசனங்களை மாத்திரம் சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 4:20 மத்தேயு 23:1 கடைசி வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. எழுதுகிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. என்ன எழுதுகிறவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு கிணறும் அந்த ஒரு கிணற்றை சுற்றிலும் அடைக்கப்பட்ட வாசலும் இருந்ததை பார்க்கிறோம். ஒரு பெரிய பாறையினால் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? அடைத்து வைத்திருந்தார்கள். நடந்தது என்னன்னா, கவனிங்க, இயேசு இந்த பூமிக்கு வருகிற போது அங்கிருந்த ஜனங்களுக்கு தாகம் தீர்க்கிற ஒரே ஒரு ஊற்று எருசலேம் தேவாலயம் மட்டும்தான். ஜனங்கள் தங்கள் எல்லா காரியத்துக்கும் எங்க வந்து நிற்கணும்? எருசலேம்ல வந்து நிற்கணும். அப்படின்னா இந்த கிணறு எது? எருசலேம். ஆனா இந்த எருசலேமுக்குள்ள வந்து ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு அங்கிருந்த மேய்ப்பர்கள் எப்படி கல்லை புரட்டி அதன் வாயிலை அடைத்து வைத்திருந்தார்களோ, இந்த ஜனங்களை நடத்தி கொண்டிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கல்லை புரட்டுகிறது போல பாரமான காரியத்தை அவர்கள் மேல் வைத்து ஒருவரும் கர்த்தரண்டை வரக்கூடாதபடிக்கு அடைத்து போட்டு வைத்திருந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு 23 மறுபடியும் மறுபடியும் பரிசேயர்களை குறித்து தேவன் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவரும் தேவனண்டை என்ன செய்ய முடியல? வர முடியல. யார் வந்தாலும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்து அவர்களை புறந்தள்ளுகிற அனுபவம். ஒருவனும் தண்ணீரை குடிக்க முடியல. ஆண்டவரே வந்து சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன். ஒருவர் இயேசுவை பக்கம் போக முடியாது. போன உடனே இவன் குறுக்க வருவான். அவர் பெயல்செபூலினால பிசாசுகளை துரத்துறாரு. அவர் போஜன பிரியனா வந்திருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் மேசியாவா இல்ல. யார் வந்து கிறிஸ்துவின் அண்டை வரப்படாதபடிக்கு, ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு தடையா இருந்தாங்கன்னா பரிசேயர்களும் சதுசேயர்களும். எப்படி அந்த வயல்வெளியில் இருந்த ஒரு கிணறு வாயில் அடைக்கப்பட்டிருந்ததோ, அதுபோல ஒரே ஒரு கிணறாகிய கிறிஸ்துவின் அண்டை ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு, எருசலேமின் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடிக்கு அங்கு ஒரு பெரிய பாரமான காரியத்தை வைத்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பகுதியில் கிணறுங்கிற வார்த்தை 7 முறை வரும். பைபிள்ல ஒரே ஒரு வார்த்தை 7 முறை வருதுன்னா அது கிறிஸ்துவை குறிக்கும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 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 பகுதியில் மட்டும் கிணறுங்கிற வார்த்தை 7 முறை வந்திருக்கும். நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. நான் சொல்ல வேண்டிய சத்தியம் வேறு ஒன்று இருக்கிறதுனால வேகமாய் போகிறேன். அப்படி இது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் அண்டை ஒருவர் வர முடியல. வர்றவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. போய் சுகமாக்குனா கூட கேட்கிறான், எப்படி சுகமானா? அவர் ஒரு குருடனை சுகமாக்குனா உடனே தாய் தகப்பனை கூப்பிட்டு கேட்கிறான், எப்படி சுகமானா? ஒரு பிறவி சப்பானை எழும்பி நடக்க பண்ணா உடனே கேட்கிறான், அது எப்படி ஓய்வு நாள்ல? ஒரு சூமின கையுள்ள மனுஷனை கத்த சுகமாக்கலாம், அது எப்படி ஓய்வு நாள்ல சுகமாக்கலாம்? அது எப்படி இதை நடத்தலாம்? எப்ப பார்த்தாலும் இயேசுவின் அண்டை ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு இவர்கள் கல்லை புரட்டி அடைத்து வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அங்க எப்படி கிணறு அடைக்கப்பட்டிருந்ததோ, இயேசுவின் நாட்களிலும் கிணறு என்ன செய்யப்பட்டிருந்தது? அந்த கிணற்றுக்கு முன்பாக எத்தனை மந்தைகள் மடக்கப்பட்டிருந்தது சொன்னேன்? 3 மந்தைகள். இயேசு இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் தேசம் 3 பகுதியாய் பிரிந்திருந்தது. 1 யூதேயா, 2 சமாரியா, 3 கலிலேயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் 12 கோத்திரம் தான். ஆனா அவங்களை 3 டிவிஷனா பிரிச்சு வச்சிருக்காங்க. 1 யூதேயா. இந்த யூதேயா முழுவதும், எருசலேமை சுற்றி இருக்கிற இந்த யூதேயாவின் எல்லைகள் முழுவதும் படித்தவர்கள், நியாய சாஸ்திரிகள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், எஸ்னிக்கேயர்கள், ஏரோதியர்கள் என்று ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்தவங்க இல்ல, பரிசுத்தமா நடிச்சவன். யூதேய தேசம் முழுவதும் பரிசுத்தவான்கள் அல்ல, கசித்தேயர்கள் அல்ல. பைபிள்ல கசித்தேயர்கள்ன்ற பதம் பயன்படுத்தப்படுது. பரிசுத்தவான்கள், கசித்தேயர்ஸ். பரிசுத்தவான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் போல என்ன செய்து கொண்டவர்கள்? அவங்க ஃபுல்லா யூதேய தேசத்துக்குள்ள புறஜாதிகளோடு கலந்தவர்கள் சமாரியர்கள். அவங்க ஒரு கூட்டமா, இவன் அவனுக்குள்ள போக மாட்டான், அவன் இவனுக்குள்ள வரமாட்டான். அதனால சமாரியஸ்கிட்ட போய் ஆண்டவர் தண்ணி கேட்டப்போ, நீர் எப்படி யூதனா இருக்க, என்கிட்ட தண்ணி கேட்கிது? அப்படிலாம் கொடுக்க முடியாது. நாங்கள் கலப்பினோம், நாங்கள் இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எங்கள் மூதாதையர்கள் அசீரியர்களோடு கலந்ததுனால, அசீரிய ஜனங்களோடு கலந்து பிறந்ததுனால எங்களை சமாரியர்கள்னு அருவருப்பாக பார்க்குறாங்க. எங்களை தேவாலயத்துக்குள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் எருசலேமின் மலைகளுக்கு போக முடியாது, ஏன்னா நாங்கள் அருவருக்கப்பட்டவர்கள். ஒரு சமாரியன் ஒரு அதனால தான் பைபிள் சொல்லுது, சமாரியன் ஒருவன் தவிர நன்றி சொல்ல ஒருவன் வரலங்கிறார். சமாரியன் தான் போய் நன்மை செய்தான்றார். சமாரியன் அங்கே எடுத்துக்காட்டி சொல்றார். ஏன்னா சமாரியர்கள் அவ்வளவு புறந்தள்ளப்பட்டவர்கள். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 3வது ஒரு கூட்டம் இருக்கு, கலிலேயர்கள். இது பாமர மக்களும் பாவிகளும் ஆயக்காரர்களும் வாழ்ந்த பகுதி.
இங்கே பெரிய எஜுகேட்டட் பீப்புள்ஸ் யாருமே கல்லையில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் ஏசாயா 9:1 சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். செபுலோ நாட்டிலும் நப்தலி நாட்டிலும் கர்த்தர் ஈனப்படுத்தின நாட்களுக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தின் நாளை தருவார்னு ஏசாயா 9 நம்ம வாசிக்கிறோம். செபுலோ நாடுங்கிறது கலிலேயா தேசம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு வரும்போது இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள யூதேயா என்ற ஒரு மந்தை இருக்கிறது, சமாரியாங்கிற ஒரு மந்தை இருக்கிறது, கலிலேயாங்கிற ஒரு மந்தை இருக்கு. அன்னைக்கு எப்படி யாக்கோபு 3 மந்தைகள் மடக்கப்பட்டிருந்ததை கண்டாரோ, இயேசு வரும்போதும் இஸ்ரவேல் தேசம் 3 மந்தைகளாய் மடக்கப்பட்டிருந்ததை கண்டார். நல்ல அர்த்தம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ரூல்ஸ் என்னன்னா, இயேசு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி சிலுவையில் மரித்த பிறகுதான் புறஜாதிகளுக்கு நன்மை நடக்கணும், ரட்சிப்பு வெளிப்படணும். சில காரியங்களை கர்த்தர் நியாயப்பிரமாண சட்டப்படி தான் என்ன செய்யணும்? ஏன்னா இப்போ இவர் யூதனா இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து தான் செய்யணும். ஆனால் பைபிளில் சில இடத்துல மட்டும் இயேசு ரூல்ஸை பிரேக் பண்ணி சிலருக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நான் பேசின வார்த்தைகளை விளங்கினவங்க. அப்போ இந்த சம்பவம், யாக்கோபின் சம்பவம் எதை நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா, கிறிஸ்துவின் காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. அன்றைக்கு எப்படி அந்த ஊர்க்காரங்க வச்சிருந்த சட்ட திட்டங்களை எல்லாம் உடைத்து யாக்கோபு எழும்பி போய் ராகேலின் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டினாரோ, அது போல இயேசு இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில சில ரூல்ஸை பிரேக் பண்ணி சில காரியங்களை உடைத்து நமக்கு வர வேண்டிய நன்மைகள் வரக்கூடாதபடிக்கு சிலர் கல்லுகளை புரட்டி அடைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அதை எல்லாம் கர்த்தர் புரட்டி நமக்கான நன்மையான ஈவுகளை இன்றைக்கு புறப்பட பண்ண போகிறார். கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு சில நிமிடங்கள் ஆவியானவர் நம்மோடு பலமாய் அசைவாடும்படிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, ஆரம்பிங்க பார்க்கலாம். எத்தனை நன்மை வர வேண்டியது உண்டு, எத்தனை ஆசீர்வாதங்கள் வர வேண்டியது உண்டு, எத்தனை தண்ணீர் நமக்காய் பாய்ச்சப்பட வேண்டியது உண்டு. ஆனா நமக்கு வர வேண்டிய சகல காரியத்தையும் ஏதோ சில ரூல்ஸை போட்டு, ஏதோ சில சட்ட திட்டங்களை போட்டு, நீங்க ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லாதவங்க, நீங்க பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க, நீங்க எழும்புறதுக்கு தகுதி இல்லாதவங்க, உங்க குடும்பம் சரியில்லை, உங்க பிள்ளைகள் சரியில்லை, உங்க காரியங்கள் சரியில்லை, நீங்கெல்லாம் இதுக்கு ஆயத்தமானவங்க இல்ல, நீங்க எழும்ப கூடாது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். எதுக்கு இங்க வந்த ஜெபம் பண்ண தானே? நல்ல கண்களை மூடி கொஞ்ச நேரம். இன்னைக்கு சில பாறைகளை தேவன் புரட்டி எறிய போகிறார். சில ரூல்ஸ் ஆண்டவர் பிரேக் பண்ண போறார். உனக்கு ஒரு நன்மை நடக்கும்படி, உனக்கு ஒரு நன்மை நடக்கும்படி, இன்னைக்கு ஒரு ஜீவ தண்ணி ஓ வீட்டுக்குள்ள கடந்து வரும்படி ஒரு ஷியாகாரா தரபா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அந்தரதியாரா கத்துரபா ரிபாஹ ஷகரலாதியாரா ரகந்துரபா சிக்கரோ ரியாலா துரகதியாரபா. இவ்வளவு நாளும் எந்த நன்மை வரக்கூடாதபடி தடை செய்யப்பட்டிருந்ததோ, இன்னைக்கு தேவனை பிரேக் பண்ண போறோம். இதான ரூல்ஸ். பிரேக் பண்ற துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போடுகிறவர் சில சட்ட திட்டங்களை இன்னைக்கு உடைக்க போறோம். இன்னைக்கு உடைக்க போறோம். இன்னைக்கு உனக்கான நன்மை இன்னைக்கு துறக்கப்பட போகிறது. கைகளை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி எஸ் அரஹ சந்தரலதரா ரகதுர கதரவாசியா ரிகலாதியரபா. யார் நன்மை வரக்கூடாதபடி தடை செய்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ரூல்ஸை பிரேக் பண்ண போறா. ரூல்ஸை பிரேக் பண்ண போறா. யார் நீ எழும்ப கூடாதுன்னு நினைச்சாங்களோ, யார் நீ வெளிப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ, யார் உனக்கு நிந்தைக்குள்ள வைக்கணும்னு நினைச்சாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ரூல்ஸ் பிரேக் எஸ் கர்த்தர் உடைத்து வெளிப்பட பண்ண போகிறார். அஷந்தர கதுரபாஸ்யா இன்னைக்கு ஒரு காரியம் பிரேக் ஆகும். இன்னைக்கு காரியம் உடையும். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இப்ப சத்தியம் விளங்க ஆரம்பிச்சுட்டு, எத்தனை பேருக்கு வசனம் இப்ப புரிய ஆரம்பிச்சுட்டு, எவ்வளவு பெரிய கல்லை புரட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அது நமக்குரிய நன்மை, நமக்குரிய நன்மை. இவ்வளோ பிரயாசப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த மாதிரி குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தா, பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தா, சபையை நடத்தி கொண்டு வந்தா, இங்க ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. உங்களுக்கு ஊழியம் செய்ய தகுதி இல்லை, நீங்க எழும்புறதுக்கு இல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு, இது இப்படி நடக்க கூடாது, இது இப்படி செய்யக்கூடாது. ஏதோ சில பாறைகள் நாம் எழும்ப கூடாதபடிக்கு நல்ல கிணற்றின் வாயை அடைக்க இருக்குல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அதை உடைக்க போறேன், அதை உடைக்க போறேன். இன்னைக்கு அந்த பாறை நமக்காய் புரட்டப்படும். எத்தனை பேர் விசுவாசி
விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எனக்கு வர வேண்டிய நன்மை, என் குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை, என் பிள்ளை வாழ்க்கையில வர வேண்டிய நன்மை சிலர் வந்து கெடுத்துட்டாங்க. என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்க வேண்டிய திருமணம் சில கல்ல புரட்டி என் பிள்ளைய பத்தி ஏளனமா பேசி அதை தடை செய்துட்டாங்க. கர்த்தர் உதைப்பா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற நல்ல பாயிண்ட் விளங்கிட்டு, எத்தனை பேருக்கு நல்ல சொல்றது புரிஞ்சிட்டு பார்த்திருக்கீங்களா? சில நன்மை நமக்கு வர வேண்டியது, சில நன்மை நமக்கு வர வேண்டியது, ஆனா நமக்கு அது கிடைக்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டு கிடக்கு. ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்க? தண்ணி காட்டலான்னு யாக்கோபு சொன்னா, ஏசப்பாவே சொல்றாரு, என் ஜனங்களுக்கு நன்மை நடக்கட்டும் விடுன்னு சொன்னா, இல்ல ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, நியாயப்பிரமாண சட்டம்னு ஒன்று இருக்கு, அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இப்படித்தானே, இதுதானே முறைமை. எழுப்புதல் வரும்போது அப்படி தொடச்சு எடுத்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வெளியேறிய போற. ரிவைவல்ங்கிறது என்ன தெரியுமா? யாரை குறிச்சு எழும்ப கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் வெளியே வந்து நிற்கும். கல்ல புரட்டி அங்கிட்டு எறிவார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சில நன்மை நமக்கு வர வேண்டியது, நமக்கு வர வேண்டிய நன்மை, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வர வேண்டியது, ஆனா யாரோ ஒருத்தர் வாய்க்கால திருப்பின மாதிரி அடைச்சு போட்டு போயிடுவாங்க. என்ன ஆண்டவரே, இங்க வரைக்கும் வந்த நன்மை, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், எவ்வளோ நாள் உபவாசம் போட்டிருப்பேன், எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருப்பேன், இது எனக்குரிய காரியம் இல்லை, எனக்குரிய காலம் இல்லை, எனக்குரிய மேன்மை இல்லை, இன்னைக்கு எப்படி ஆண்டவரே வராமல் போச்சுன்னா, ஏதோ ரூல்ஸ் பேசி 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 இன்னைக்கு அதை அடைச்சி வச்சிருக்காங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, ராகேலை கண்ட மாத்திரத்தில் யாக்கோபு எழும்பி போய் கல்லை புரட்டினது மாதிரி இன்னைக்கு இங்க வந்திருக்கிற சிலர் முகத்தை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் எழும்பி போக போகிறா. சிலர் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போறா. இவ்வளவு நாள் வடிச்ச கண் இருக்கு, இன்னைக்கு ஒரு பலன் வரப்போகுது. இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். இன்னைக்கு லாபான் கேப்பா, இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன? ஒரு மனுஷன் எனக்காக பரிந்து பேசினா, கர்த்தர் ஒரு நன்மை செய்தா. இத்தனை காலங்கள் சொல்லாத ஒரு சாட்சியை இனி உங்க வீட்டுக்குள்ள சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. எல்லா கூட்டங்களையும் போல அல்ல, இன்னைக்கு கர்த்தர் எனக்காய் ஒரு அற்புதம் செய்தா. என் பட்சத்தில் எழும்பி நின்றா, எனக்காய் யுத்தம் பண்ணினா, எனக்காய் பரிந்து பேசினா, எனக்காய் நன்மை செய்தா. இதுவரை நடந்தது போல அல்ல, இன்னைக்கு ஒரு புதிய காரியம். நல்ல புரியுதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அழுத்தமாய் நமக்குள்ள ஒரு வார்த்தை வரணும் பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அந்த வார்த்தை நமக்கு புரியணும் பாருங்களேன். இன்னும் சிலருக்குள்ள அது நடக்க வேண்டியிருக்கு. புரியுதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது எனக்குரிய நன்மைங்க, எனக்குரிய நன்மை. வந்து ஆடுகளை கூட்டிட்டு வந்து பிரயாசப்பட்டு வந்து தண்ணி காட்டுன்னு சொன்னா, இல்ல இல்ல, எல்லா மந்தைகளும் சேர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி ஏசப்பாடு சொல்றாங்க, எல்லா மந்தைகள் அவரே சொல்றாரு, இன்னும் என் மந்தையில் இல்லாத சில ஆடுகள் உண்டு, அது வர வேண்டி இருக்கின்றாரு. ரூல்ஸ் இருக்கிறது அவருக்கும் தெரியும். ஆனா சில ராகேல் முகத்தை கண்டு அவர் எழும்பி போய் கிரியை செய்ய தொடங்கினார். ஆண்டவரே, நீங்க சொல்றது சரிதான், ரூல்ஸ் படி எனக்கு நீங்க நன்மை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிடுவீங்க? ரூல்ஸ் படி எனக்கு என்ன செய்ய முடியாது, நான் தகுதியான ஆள் இல்லை. உங்க வரங்களை பெறுகிற அளவுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை. உண்மையை சொல்றேன், ரூல்ஸ் படி நான் அதுக்கு பாத்திரன் அல்ல. இந்த வேத வசனத்தின்படி பார்த்தா நான் குறைவுள்ளவன், நிக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன். நிறைய முறை தேவனுடைய விசுவாச பிரமாணத்தை விட்டு வெளியே போயிருக்கேன். அநேக முறை தேவனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போயிருக்கிறேன். பல முறை தேவனை எடுத்து நிறுத்தி மறுபடியும் போய் பாவத்தில் நான் விழுந்திருக்கிறேன். கர்த்தருடைய காரியத்தை நான் அசட்டை பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு அவர் நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நான் வந்து நின்னா கூட என் மேல குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு காரியம் சொன்னா புரிஞ்சிடும் நான் நம்புறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு போனார்கள். இப்ப ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை எழுப்பி போய் என் ஜனங்களை போய் தேவாலயம் கட்ட சொல்லுன்னு அவன் ஆவியை ஏவுகிறார். உடனே செருபாபேலையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவையும் அழைப்பித்து போய் நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள்னு அனுப்பி விடுறாங்க. இவங்களும் சந்தோஷமா மறுபடியும் ஆலயத்தின் பனிமுட்டுகள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்து ஆலயம் இருந்த அதே இடத்துல மறுபடியும் அஸ்திபாரம் போட்டு ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூல் அவர் கண்கள் சந்தோஷமா பார்க்குது. எல்லாரும் அதுக்கு கிருபை உண்டாவதாக சொல்றாங்க. அஸ்திபாரம் போட்ட உடனே பெரியவர்களும் முதியவர்களும் ஏற்கனவே தேவாலயத்தை பார்த்தவர்களும் ஓ என்று சத்தமிட்டு அழுகிறாங்க. பழைய ஆலயத்தை பாராத வாலிபர்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துறாங்க. அந்த சத்தம் என்னன்னு விளங்காத அளவுக்கு இருந்துச்சு. அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனா கோரேஸ்
ராஜா அஸ்திபாரம் போட்டோடனே மரிச்சு போயிட்டான். இப்போ கோரேசனுடைய குமாரன், நம்ம பைபிளில் அர்த்தசஸ்தான் போட்டிருக்கோம், பேர் கேம்பசைஸ். இந்த மன்னன் எழும்பின உடனே அவன் ஒரு ரூல்ஸ் பாஸ் பண்றான், தேவனுடைய ஆலயத்தின் வேலை நடக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்கிறான். 7 வருஷம் அங்கிருந்த சில பொல்லாத சத்துருக்கள் கடிதம் எழுதுறான் அர்த்தசஸ்தா ராஜாவுக்கு, கேம்பசைஸ் மன்னனுக்கு. இவங்க தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாங்க, மறுபடியும் தேவனை ஆராதிக்க தொடங்குறாங்க. இவங்க கலகமுள்ள ஜனம், தாவீது ராஜாவின் நாட்கள் முதல் இதுவரைக்கும் அவங்க கலகமுள்ள ஜனங்கள். இவங்களை தேவாலயம் கட்டவிடக்கூடாது, இவங்களை எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும். லெட்டர் எழுதின உடனேவோ ராஜாட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது, நீங்க தேவாலயத்தை கட்டக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க. 7 வருஷம் தேவனுடைய ஆலயத்தின் வேலை நின்று போயிற்று. 7 வருஷம் ஒரு வேலை செய்யல. தினந்தோறும் செருபாபேலும் யோசுவாவும் அந்த வழியா தான் போறாங்க, தேவாலயத்தை பார்க்குறாங்க. ஆண்டவரே, எங்களை அழைத்த நோக்கம் என்ன, இந்த ஆலயத்தை கட்டுறது தானே. ஆனால் 7 வருஷமா ஒரு செங்கல் இது மேலே வைக்க முடியல ஆண்டவரே, அடுத்த நிலைக்கு நகர்ந்து போக முடியல. என்னன்னு கேட்டால் ராஜாவினுடைய பிரமாண பத்திரத்தை எடுத்து காட்டுறான். ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீ கட்டக்கூடாதுன்னு. ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகள் எழுப்பினார், ஒன்று ஆகா, இன்னொன்று சகரியா. நீங்க சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வேகமாய் சகரியா 3:1 அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை என காண்பித்தார். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய. இங்க என்ன கவனிங்களேன், என்ன நடந்ததுன்னா, 7 வருஷமா தேவனுடைய ஆலயத்தின் வேலை நடக்காததுனால இப்ப பிரதான ஆசாரியன் குற்றப்பட்டு போனான். நீங்க கொடுத்த பொறுப்பை விட்டுட்டான். உங்களுக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் கொலோக்கியா சொல்லட்டுமா? ஆண்டவரை நம்பி ஊழியத்தை கொடுத்தீங்கல்ல, நம்பி ஜெப ஆவியை கொடுத்தீங்கல்ல, நம்பி அபிஷேகத்தை கொடுத்தீங்கல்ல, நம்பி சந்தர்ப்பங்களை கொடுத்தீங்கல்ல, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த ஆளு வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. நீங்க கொடுத்த அந்த ஆசாரிய வஸ்திரம் அழுக்கப்பட்டுட்டு கரப்பட்டுட்டு இவனை மறுபடியும் ஆசாரியனை நீங்க இருக்க வைக்க கூடாது, மறுபடியும் இந்த ஸ்தானத்துக்கு எழும்ப கூடாது, மறுபடியும் ஊழியம் செய்யக்கூடாது. குற்றஞ்சாட்டுறதுக்கு பிசாசுவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். எங்க பரலோகத்தில் தேவன் இந்த காட்சியை காட்டி சகரியாட்ட சொல்றாரு, அவன் எழும்ப கூடாதுன்னு ரூல்ஸ் பேசுறான்பா, அவன் எழும்ப கூடாதுன்னு ரூல்ஸ் பேசுறான். சில நேரங்களில் நம்ம மனசாட்சியை நமக்கு ரூல்ஸ் பேசும். நீலாம் ஜோம் பண்ணணுமாக்கும், நீலாம் ஊழியம் செய்யணுமாக்கும், நீ என்ன உண்மையா இருக்கன்னு கத்தருக்காக நிற்கிற. நமக்கு பிசாசு வேற எங்கேயும் வேண்டாம். சில நேரத்தில் நம்ம கெட்டினதே அப்படி மாறும். இன்னுமா நீர் உத்தமத்தில் நிற்கிறு, தேவனை தூசித்து பெரிய யோக்கிய. சில நேரத்தில் எங்கேயோ இருந்தாலும் சத்துரு வர்றதில்லை. அதனாலதான் ஆண்டவரே சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு பிசாசு வெளியில இருக்க மாட்டான், கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்திலே இருப்பான். சாம்பார் ஊற்றுவான், பொரியல் வைப்பான், கூட்டு வைப்பான், எல்லாம் வைப்பான், கூடையே சேர்ந்து செய்வனையும் வைப்பான். வச்சுட்டு ஆமா புதுசா கூட்டத்துக்கு போயிட்டு வந்தாங்களாம், பைவுல தூக்கிட்டு ஒரே சேப்போம். எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம் இந்த யோக்கியதை, எத்தனை நாளைக்கு இந்த பெரிய பரிசுத்தம்னு பார்ப்போம், எத்தனை நாளைக்கு இந்த எழுப்புதல்னு பார்ப்போம். குற்றம் சுமத்த, ஏன்னா நம்ம கடந்த காலம் அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, நம்ம வஸ்திரம் கரைப்பட்டது தெரியும் பார்த்தீங்களா, நம்ம ரட்சிப்பை இழந்தது தெரியும் பார்த்தீங்களா, நம்ம பாவம் பண்ணது தெரியும் பார்த்தீங்களா, அதை சுட்டி காட்டி இல்ல ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா, இவன் ஊழியம் செய்யக்கூடாது. ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா அவன் பிரச்சனை, அவன் ஊழியம் செய்யக்கூடாது, 7 வருஷமா உங்க ஊழியத்தை அழைப்பை விட்டவன், தேவனுடைய ஆலயத்தை கட்டாதவன், அதனால அவனை ஆண்டவர் பார்த்தார். அதே அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிடுங்க, நேரம் இல்லாத வேகமா போறேன். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா அவன் பிரச்சனை, அவன் ஊழியம் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே, எதுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, அவன் ட்ரெஸ் கரைப்பட்டு போச்சு. ஆண்டவர் ஒரு தூதனை எடுத்து, நீ போய் அவன் வஸ்திரத்தை மாற்று, புதிய பாகையை வை, அவன் இந்த ஜனத்துக்குள்ள உலாவி ஊழியம் செய்ய, அவன் வஸ்திரம் தான பிரச்சனை, அதையே மாத்திரு. விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசாரியனின் வஸ்திரத்தை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மாற்ற முடியாது. கர்த்தர் ரூல்ஸை பிரேக் பண்றான். என் பிள்ளை ஊழியம் செய்யணும்னா வஸ்திரம் மாறும், என் பிள்ளை ஊழியம் செய்யணும்னா இன்னைக்கு ஒரு புதிய அபிஷேகம், என் பிள்ளை ஊழியம் செய்யறதுக்காக இன்னைக்கு ஒரு புதிய அழைப்பு, வேற பாண்டமாய் கூட நான் அவர்களை மாற்றுவேன். நீ கேட்க முடியாது. சிலர் பேசின ரூல்ஸை கர்த்தர் பிரேக் பண்ண போறான். விளங்கினவங்க 7 வருஷமா ஊழியத்தை விட்டுட்டேங்கிறக்காண்டி ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களா? 7 வருஷமா பின்வாங்கி போன ஆளு, 7 வருஷமா தேவாலயம் கட்டாத ஆளு, 7 வருஷமா தேவனுடைய அழைப்பை விட்டு தூரமான ஆளு, இப்ப மறுபடியும் வந்து ஊழியம் செய்யறதுக்கு எப்படி இடம் கொடுப்பா? வாசிக்க பார்க்கலாம் 3ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம். சேனைகளில் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து. இப்ப ஆண்டவர் எந்த மனுஷன் ஊழியத்தை 7 வருஷமா செய்யாம இருந்தாலும் அவனுக்கு சொல்றாரு, நீ என் வழிகளில் நடந்து என் வாசலை காத்தேனா, சத்தமா, நீ என் ஆலயத்தில்
எதுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் பேசினானோ அங்கேயே உன்னை நியாயாதிபதியா உட்கார வைப்பேன். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மறுபடியும் இந்த ஜனத்துக்குள்ள உலாவுவதற்கு உனக்கு இடம் உண்டாக்குவேன். சில நேரங்களில் கர்த்தர் நம்ம முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சில ரூல்ஸை பிரேக் பண்ணணும்னு தோணும். அது ராகேல் இல்ல, அது அவர் நேசித்த பாத்திரம் இல்ல, அது நம்பி வைத்த ஊழியம் இல்ல. சில நேரத்தில் நம்ம விட்டுட்டா கூட அவர் நமக்காக எழும்புவா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கவனிங்க. மோசேயின் சரீரத்தை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ண போகிறார். சட்டம் ரூல்ஸ் என்னன்னா, ஒருவன் மரித்தால் மரித்த உடனே அவன் சரீரமும் அவன் ஆத்துமாவும், சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும், மண்ணோடு மண்ணாய் போயிடும். அவன் ஆத்துமா பாதாளத்துக்குள்ள போகும், பிசாசின் கட்டுகளுக்குள்ள போயிருக்கும். பாதாளத்துக்கு அதிகாரி யார் சொல்லுங்க சத்தமா? இயேசு சிலுவையில் மரித்து ஜெயங்கொள் பாதாளத்தை ஜெயிக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நோவாவா இருந்தாலும் சரி, ஏனோக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், நோவாவா இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, யோசேப்பா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் சிறைப்பட்டவர்கள் தான். அதனாலதான் தாவீது பாடுறாரு, பாதாளத்தில் இறங்குவனை துதிக்க முடியுமோ? ஏன்னா பாதாளம் அவர் கையில் இருக்கு, பிசாசின் கையில் இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஒருவன் துதிக்க முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் மோசேயின் சரீரத்தை எடுத்துட்டு போகும்போது ஆத்துமா அவர் கூட போய்கிட்டு இருக்கு. பிசாசு சொல்றான், அவனை என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்க? அவன் அது ரூல்ஸ் படி அவன் போக கூடாது, அவன் பாதாளத்துக்கு வரணும். இல்லப்பா நான் அவனை பரலோகத்துக்கு கூட்டு போறேன். பழைய ஏற்பாட்டில் மரித்த பிறகு ஒருவர் பரலோகம் போல, ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க உயிரோட, ஏனோக்கும் எலியாவும். ஆனா மரிச்சு ஒருத்தன் பரலோகம் போனான்னா யார் மட்டும்தான்? மோசே மட்டும்தான். ரூல்ஸை பிரேக் பண்றார். இவன் சொல்றான், அது எப்படி அவனை கூட்டிட்டு போலாம்? நீங்க யூதாவின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. யூதாவின் நிருபத்துல மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசு தர்க்கித்து ஆர்கியூமென்ட் பண்றான். ரூல்ஸை நீங்க பிரேக் பண்ண முடியாது, இவன் எனக்கு சொந்தம். ஏன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு கீழ்ப்படியல, நீங்க அந்த கண்மலையில பேச சொன்னப்போ அவன் போய் கம்பை வச்சு அடிச்சுட்டான், கோலை வைத்து அடிச்சுட்டான். என்னைக்கு உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படியலையோ, என்னைக்கு கானான் தேசத்துக்குள்ள வரலையோ, அன்னைக்கு இருந்து இவன் எனக்கு சொந்தம், என் கூட அனுப்பணும். கத்த சொல்றாரு, உன் கூட அனுப்ப முடியாது, அவன் என் கூட வருவா. இன்னைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ண போறா. சிலருக்காக 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 பிசாசே வந்து வாதிட்டாலும் சரி, இவங்களுக்கு நன்மை செய்ய கூடாது. இவங்க ஜெபிக்கல, இவங்க குடும்பம் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, இவங்க ஊழியம் செய்யக்கூடாது, இவங்க தீர்க்கதரிசனம் உரைக்க கூடாது, இவங்க எழும்ப கூடாது, இவங்களை மடங்கடிக்கத்தான் நான் வந்தேன்னு சொன்னாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு யுத்தம் பண்ணும்படி எழும்ப போகிறார். கையை தட்டி கொஞ்ச நேரம் சிலர் மேல அந்த அபிஷேகம், எஸ் ரபா ஷகரலா தரபா, வேடிக்கை பார்க்காம வேடிக்கை பார்க்காம வேடிக்கை பார்க்காம சிலருக்காக சிலருக்காக. அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரூல்ஸ். நீங்க எழும்புறதுக்கு தகுதி இல்லை, நீங்க ஊழியம் செய்ய தகுதி இல்லை, கர்த்தருக்காய் வாழ தகுதி இல்லை, தேவனுக்காய் சிலவற்றை செய்ய தகுதி இல்லை, அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அந்த ரூல்ஸை கர்த்தர் பிரேக் பண்றான். ஓ கைகள்ல தான் நன்மை, ஓ கைகள்ல தான் ஊழியம், ஓ கைகள்ல தான் அபிஷேகம், ஓ கைகள்ல தான் வரங்கள், ஓ கைகள்ல தான் தீர்க்கதரிசனத்தின் ஆவி. இன்னைக்கு எஸ் பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ரகபா ராஷகரபா கந்தரலா துரபா. ரூல்ஸ் பிரேக் ஆகுது, ரூல்ஸ் பிரேக் ஆகுது, ரூல்ஸ் பிரேக் ஆகுது. எந்த மனுஷன் போட்ட தடையும் இனி நிக்க போறது இல்லை. வீட்டுக்குள்ள வர வேண்டிய நன்மை இன்னைக்கு வரும், இன்னைக்கு வரும். எஸ் விடாதீங்க 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 விடாதீங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு ஒரு அற்புதம். வாயை திறக்கலாம்ல, வாயை திறக்கலாம்ல, வாயை திறக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு நன்மை சில எல்லைகளை தாண்டி வரணும், சில எல்லைகளை தாண்டி வரணும், சில எல்லைகளை தாண்டி வரணும். சில ரூல்ஸ் பிரேக் ஆகணும். ஷகபரலா துரகதரபா, ரூல்ஸ் பிரேக் ஆகணும், ரூல்ஸ் பிரேக் ஆகணும். நமக்காக கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். ராகேலின் முகத்தை கண்டபோது யாக்கோபு எழும்பி போய் கல்ல புரட்டின மாதிரி என் முகத்தை பார்க்கும்போது நீங்க எனக்காக எழும்பி போன ஆண்டவரே, எனக்காக சில ரூல்ஸை பிரேக் பண்ண ஆண்டவரே. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க நீங்க நிக்கிறதுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கெல்லாம் அந்த நன்மை கிடைக்காது, உங்களுக்கு அதுக்கான அந்த எபிலிட்டி இல்லை, அந்த குவாலிட்டி இல்லை. சில காரியங்களை சொல்லி நம்மளை குற்றப்படுத்துறாங்கல்ல. இல்லை இல்லை இல்லை, ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சிலர் முகத்தை பார்த்தா ஆண்டவர் யோசிக்கவே மாட்டார், ரூல்ஸை பிரேக் பண்ணிடுவார். எப்போ பூமி உண்டானது முதல் சூரியனு சந்திரன் ஒரு இடத்துல நின்னதே இல்லை. ஆனால் யோசுவா முகத்தை பார்த்த உடனே யோசுவா சொல்கிறான், ஆண்டவரே இன்னும் யுத்தம் முடியலை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்,
பகல் போயிருச்சுன்னா எப்படி யுத்தம் பண்றது? இப்பதான் சத்துருக்கள் எங்க கைகளில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் சூரியன் சந்திரனும் நிக்கட்டுமே. அவன் தன் கைகளில் இருக்கிற கோலை உயர்த்தி, சூரியன் நிக்கட்டும் சந்திரன் நிக்கட்டும், கிபியோன் மேலும் ஆயிரோன் மேலும் சந்திரன் சூரியன் நிக்கட்டும் சொன்ன உடனே அதை கர்த்தர் நிறுத்துவாரானால் உனக்காக சிலவற்றை மாற்றி அமைக்க தேவனால் கூடும். எல்லாரும் சொல்லுவாங்க இது மாறாது. கர்த்தர் ரூல்ஸ் மாற்றுவர். சிலருக்கா இன்னைக்கு சில அத்தியாயங்கள் மாற போகிறது, சில அத்தியாயங்கள் மாற போகிறது, சில ரூல்ஸ் பிரேக். எஸ், சட்ட திட்டங்களை கர்த்தர் உடைக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். அந்த வார்த்தை வரும்போது சிலர் மேல ஒரு அபிஷேகம். எஸ், ராகாதுரபா சந்தரல தியாரபா ஷாகபரல துரா, சிலர் தூக்கி எறிகிற மாதிரி கர்த்தருடைய அபிஷேகம் சிலர் மேல பலமா. எஸ், விடுங்க சார், விட்டு கொடுங்க. சாந்தரபா கதரபா ஷாகபரல துரா கதரபா பிரேக் உடைகிறது. சில கல்லுகளை கர்த்தர் புரட்டுகிறார், சில கல்லுகளை கர்த்தர் புரட்டுகிறார். என் பிள்ளை வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நன்மை நடக்கணும், இன்னைக்கு என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். என்ன ரூல்ஸ்? பிசிஓடி இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது. டாக்டர் சொல்றார், ரூல் சொல்றார், இப்படி ஒரு கர்ப்பப்பை இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது. கற்பங்களை உண்டாக்கினது கர்த்தர். இன்னைக்கு ரூல்ஸை பிரேக் பண்றோம், இன்னைக்கு ரூல்ஸை பிரேக் பண்றோம். இந்த சத்தத்தை கேட்கிற சிலர் வாழ்க்கையில் உன் பிள்ளைய குறித்து சொல்லிட்டாங்களோ குழந்தை பிறக்காது சிஸ்டர், குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களோ, இன்னைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ணி ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போறார். எல்லாரும் சொல்றாங்க அந்த கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, அந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்க போட்ட பணம் அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. அது எத்தனை பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி இதுவும் போயிடும், அவ்வளவுதான். அது போனதுதான். எல்லாரும் சொல்ற ரூல்ஸ் உங்க வாழ்க்கையில் அப்ளை ஆகாது. சில ராகேல்களுக்காக அவர் எழும்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆண்டவர் பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் இயேசு எழும்பி 3 பேருக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கார். ஒரு 3 சகோதரிகள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். அங்க ராகேல் என்பதனால உங்க சகோதரியை மாத்திரம் காண்பித்து கொடுக்குறேன். அது கொஞ்சம் அது சரியா அப்படி அந்த வேத சத்தியத்தோடு ஒப்பிட முடியுங்கிறதுனால அப்படி சொல்லிட்டே வரேன். ஒரு 3 பெண்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். சில குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்காக ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும்? இல்லை, எங்க ஊர் வழக்கப்படி அப்படிலாம் கிடையாது. பெண்கள் எழும்பி ஊழியம் செய்யறதுக்கு எங்கள் ஊரில் என்ன கிடையாது. ஆனால் உங்களுக்காக பிரசங்கம் பண்ணாலும் இதுதான் நிலைமை என்ன. ஆனால் பரவாயில்ல, ரொம்ப உற்சாகம் ஆவி. நம்ம ஊரில் இல்லை, எங்கள் ஊரில் பெண்கள் எழும்பி பிரசங்கிக்கிறத, பெண்கள் எழும்பி ஊழியம் செய்கிறத ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ சாய்ஸ் மேரை என்ன செய்ய, கேத்ரின் குல்மனை என்ன செய்ய, அவர்களெல்லாம் பொம்பளைங்க தான் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஒரு சபைக்கு தாயாக இருந்த அம்மாளை என்ன செய்ய, அம்மாளை வாழ்த்துங்கள்னு எழுதியிருக்கல, அவங்க ஒரு சபைக்கு தாய் தானே, அவங்களை வேணான்னு தூக்கிடுவோமா? பெர்சியாலை வாழ்த்துங்கள்னு எழுதியிருக்காரு, அவங்களை என்ன செய்ய? அது ரூல்ஸ் பாஸ்டர், ரூல்ஸ் அப்படி இருக்கு. சில நேரத்தில் கர்த்தர் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நம்மளை வெளியே கொண்டு வருவார். விளங்கினவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ரூல்ஸை பிரேக் பண்ணுவார்? யாருடைய வாழ்க்கையில் இந்த சட்டதிட்டங்கள் எல்லாம் கர்த்தர் உடைத்து சில காரியங்களை நன்மையை செய்வார். ஒரு 3 பேரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1, விட்டு விடாத விசுவாசம் யாருக்குள் உண்டோ அவர்களுக்காக தேவன் ரூல்ஸை பிரேக் பண்ணுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ ரூல்ஸை பிரேக் பண்ணுவார்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு விடாத விசுவாசம். சத்தமா இன்னும் ஒரு முறை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 இருந்து வாசிங்களேன். மத்தேயு 15:22 இருந்து. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றார். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். கேக்குறாய், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். எங்க வரைக்கும்னா இவர் ஊருக்கே வந்துட்டார், தங்குற இடத்துக்கே வந்துட்டார்.
அது வரைக்கும் பின்னாடியே வரா. அங்கிருந்து ஊரின் எல்லைகள்ல இருந்து கூட்டிகிட்டே வரா. ஆண்டவரே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் பிள்ளை பிசாசினால கொடிய வேதனைப்படுறான், என் பிள்ளைக்காக மனம் இறங்குங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தையும் பேசாம போய்கிட்டே இருக்கார். இவளும் பின்னாடியே வரா, பின்னாடியே வரா, கூப்பிட்டுக்கிட்டே வரா. அப்போ சீசர்கள் சொல்றாங்க, அவ எவ்வளவு நேரம் கத்திக்கிட்டே வரா. நமக்கு சில நேரத்தில் சிலர் கத்துறது நமக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு சர்ச்சுக்கு போனோமா அமைதியா, தேவ பிதா எந்தன் மேய்ப்பன், அமைதியா பாட வேண்டியான, எதுக்கு இப்படி உயிரை கொடுத்துக்கிட்டு கத்தணும்? சிலர் கத்துறது நமக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு அப்படி இருக்காது போல. சில பேர் சத்தமா பாடினாலே நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எதுக்கு இயேசுவே இயேசுவே இப்படி கத்துனாதான் அவர் கேட்பாரா? சிலர் கத்துறது, அது சீசர்கள் அப்படிதான் போல. அவங்க ஆங்கிலிக்கன் சர்ச் போல் இருக்கு. இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கிடுங்க. இப்போ அதெல்லாம் மாறிட்டு முன்னாடி ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப பொலைட்டாக இருக்குது, ரொம்ப குவைட்டாக அப்படியே ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். ஆவிக்குரிய சபை அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு. அடித்து ட்ரம் அடித்து அந்த ட்ரம்மு வாரம் கிளியணும், அடித்து சும்மா பட்டையை கிளப்பி. இப்போ தான் கொஞ்சம் கீபோர்டு வந்திருக்கு. இந்த கீபோர்டில் அந்நிய பாஷை ஆப்ஷன் மட்டும் இல்லை. அது இருந்துச்சுன்னா ஜனங்கள் தேவையே இல்லை. பட்டன் அமைக்கிட்டோம்னா அது வாட்டில் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கும். யாரும் கத்தன்னு அவசியம் இல்லை, ஆராதிக்கன்னு அவசியம் இல்லை, அதுவே சேர்ந்து ஆராதிச்சுக்கும். என்ன மீதி கைதட்டுறதுலேருந்து ஸ்னார்லேருந்து எல்லாம் வந்துருச்சு. ஒரு பட்டன் நமக்குன்னா எல்லாம் கைதட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். என்னடா ஒருத்தனும் கைதட்டலை எப்படி சத்தம் கேட்கும் போது கீபோர்டு கைதட்டிக்கிட்டு இருக்கு. அதனால சில நேரத்தில் சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? உடனே சொல்றான், அது பின்னாடியே கத்திட்டு வர, ஏதாவது ஒன்று சொல்லுமே. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி, தெளிவா சொல்றாரு. பரலோகத்திலிருந்து நான் வரும்போது எனக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, காணாமற் போன வீடாகி இஸ்ரவேல் இடத்திற்கு நீர் போகிறீர். நீர் யார்தான் ஊழியம் செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட தான் ஊழியம் செய்யணும். உங்களை அனுப்புறது இஸ்ரவேலர்களுக்கு தான் நாங்கள் அனுப்புறோம். அதனால மற்றவங்களை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். சிலுவை மரணத்துக்கு பிறகு சபை எழும்பும், சபைக்குள்ள இருந்து புறஜாதிகளுக்கான சுவிசேஷம் போகும். அது வரைக்கும் உங்க ஊழியம் புறஜாதிகளுக்கு அல்ல, உங்க ஊழியம் யாருக்கு மட்டும்தான்? இஸ்ரவேலின் வீட்டாருக்கு, இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, நான் இஸ்ரவேலின் வீட்டாருக்கு வந்தேனே அல்லாமல் மற்றபடி அல்ல அப்படின்ற. உடனேவோ சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. இல்ல அதுக்கு அவ சொல்றா பாருங்க, வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ரூல்ஸ் சொன்ன பிறகு சொல்றா, எனக்கு எப்படியாவது என்ன செய்யுங்க, உதவி செய்யும். ஏமா சட்டப்படி நான் உனக்கு உதவி செய்ய கூடாதுமா? ஏன்னா பரலோகமே எனக்கு சட்டம் போட்டு தான் அனுப்பியிருக்கு. இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் ஊழியம் செய்யணும், உனக்கு நான் ஊழியம் செய்ய கூடாதுமா, சட்டம்மா அது சொல்றார். சொன்ன உடனே சொல்றாரு, இல்ல பரவாயில்ல எனக்கு உதவி செய்யுங்கன்றா. உடனே அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி போடுகிறது நல்லதல்ல. கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, சுருக்கமா அவளை என்னன்னு சொல்லிட்டாரு, இப்படி நம்மளை யாராவது சொன்னா அதுக்கப்புறம் பின்னாடி போவோமா? நாயின்னா அதுக்கப்புறம் சத்தியம் கேட்போமா? உடனே அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றா பாருங்க. சரிதான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளிலிருந்து விழுகிற துணிக்கைகளினாலே தங்கள் வயிற்று நிரப்பும்ல. ஆண்டவரே, நாங்க நாய் தான், உண்மைதான், நான் இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா எனக்கு அப்பம் கொடுங்கன்னு நான் கேட்கல. உங்க பிள்ளைங்க சாப்பிட்டது போக மீதி எச்சு கீழே விழுல, துணிக்கை கீழே விழுல, அதையாவது நான் சாப்பிட்ற உரிமை கொடுங்க. எனக்கு நீங்க முற்றிலுமா நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. போற போக்கில் நல்லாருன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் நல்லா இருந்துருவேன் ஆண்டவரே. என் பிள்ளை சுகமாகட்டும்னு சொன்னா இன்னைக்கு சுகமாயிரும் ஆண்டவரே. எனக்கு உங்களை விட்டா கதி இல்லை. இவ்வளவு தூரம் தேவன் நிராகரித்தும் ரூல்ஸை சொல்லியும் இவள் விட்டு விடாத விசுவாசம், அவர் தங்கியிருக்கிற வீடு வரையும் பின்னாடியே வாரா. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அப்படியான இவர் மேல் அவருக்கு ஒரு விசுவாசம், இவர் எனக்கு நிச்சயம் நன்மை செய்வார். இந்த விசுவாசத்தின் நிமித்தம் அவர் திரும்பி பார்த்து சொல்றாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. யார் தனக்குள்ள தேவன் வைத்த விசுவாசத்தை இன்னும் விட்டு விடலையோ அவர்களுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணுவான், அவர்களுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணுவான். இன்னந்த விசுவாசம் காக்கப்படும்னா, இன்னந்த விசுவாசத்துல உறுதியா நிப்பீங்கனா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்காக சில ரூல்ஸை பிரேக் பண்ண போறான்.
கொஞ்சம் சத்தியத்தை விளங்கிக்கிடுங்களேன், கொஞ்சம் இந்த வார்த்தையை கவனிச்சுக்கிடுங்களேன். அக்கா கவனிங்க, எவ்வளவோ போராடியும் இவள் சத்தத்தை அவர் கவனியாது இருந்தும் இவளை நிராகரித்தும் நாயின்னு சொன்ன பிறகும் கூட அவ சொல்ற வார்த்தை பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் விசுவாசிக்கிறேன் நீங்க அற்புதம் செய்தவர். சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு சம்பந்தமே இல்லை. அவர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துக்கோ இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. அவர் சொன்ன வசனங்களுக்கு என் வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா என் குடும்பத்தை குறித்து தான் கர்த்தர் அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னை கொண்டு தான் அந்த சபையை கட்டுவேன்னு சொன்னார், உன் குடும்பத்தை கொண்டு தான் தேவன் சில நன்மைகளை செய்வார்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு என் குடும்பம், என் பிள்ளைகள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வசனத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. ஆனாலும் இன்னும் உள்ளத்துல ஒரு ஓரத்துல கர்த்தர் சொல்லியிருந்தார்னா என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும், கண்டிப்பா என் பிள்ளை வாழ்க்கையில அவர் வார்த்தை நிறைவேறும், கண்டிப்பா என் வாழ்க்கையில அந்த வசனம் நிறைவேறும். இன்னும் அந்த விசுவாசத்தை விடாம, இன்னும் விடாம, இன்னும் கொஞ்சம் ஓரத்துல அந்த விசுவாசத்தை காத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு விடமாட்டேன். சில ரூல்ஸ் பிரேக் பண்ணுவேன். யார் விசுவாசத்தை விடலையோ, யார் இன்னும் கொஞ்சம் ஓரத்துல அந்த விசுவாசம் இருக்குல்ல, சில காரியங்கள் மாறினாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ஃபெய்த், இன்னும் கொஞ்சம் அந்த விசுவாசம், இன்னும் விடாம இன்னும் பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல சார், உங்களை விடமாட்டா. இன்னும் கொஞ்சம் அந்த விசுவாசம், எத்தனையோ காரியங்கள் அந்த விசுவாசத்தை அழிக்க வந்தது, போராட்டம் வந்தது, விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னும் விடல. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அதே வசனத்தை சொல்லி இன்னைக்கு ஜெபம் பண்றீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு உனக்காக ரூல்ஸ் பிரேக் பண்ண போறேன். அத்த விளங்கினவங்க மாத்து. ஊழியத்தில் சில நேரங்கள்ல எதுவுமே மாறாது, எல்லாம் இருக்கிற வண்ணமா அப்படியே இருக்கும். ஆனா அவர் வாக்குத்தத்தம் மட்டும் வேற மாதிரி இருக்கும். உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். சரீரம் செத்தே போச்சு. சாராளுடைய கற்ப செத்து போயிட்டு, நம்புகிறதுக்கு ஏதும் இல்லை. ஆனா இப்பயும் இரவுல சொப்பனத்துல சொல்றாரு, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். விசுவாசிக்கிறதுக்கு ஏதும் இல்லை. ஆனா வார்த்தை வரும்போது உள்ள அந்த விசுவாசம் இன்னும் கிடக்கு. அதை அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாய் எண்ணினார். இன்னும் விட்டு விடாத விசுவாசங்கள். கர்த்தர் சொல்றாரு, இன்னும் என் பிள்ளைக்குள்ள எத்தனையோ பேர் சொன்னாங்க, இன்னுமா நம்புற, இன்னுமா இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் நம்புற, இன்னுமா உன் பிள்ளை வாழ்க்கை மாறும் நம்புற, இன்னுமா உன் புருஷன் இந்த குடியை விட்டுருவான் நம்புற, ஏசுன்னு போறியே இன்னுமா நம்புற. இல்ல, ஏசப்பா எனக்கு சொல்லி இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில மாற்றம் வரும்னு சொல்லி இருக்கிறாங்க, என் குடும்பம் எழும்புன்னு சொல்லி இருக்கிறாங்க, எங்க சபை வளரும்னு சொல்லி இருக்காங்க, என்ன கொண்டு கர்த்தர் செய்வார்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ஒரு மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. மனுஷனுடைய வார்த்தை மாறலாம், கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நான் நம்புறது மனுஷன் இல்ல, நான் மாறுறது கர்த்தர், நான் நம்புறது கர்த்தர். இன்னைக்கு சொல்லுவீங்கடா, இந்த இரவு வேளை கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை நிமித்தம் இன்னைக்கு ரூல்ஸ் பிரேக் ஆகுது. ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கினி விழுகிறது. எஸ் ரகபாரா சந்தராலதரபா ரகதுர கதரபாசியா. கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கண்ணு பார்க்க எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும். இன்னும் கண்ணு பார்க்க எதுவுமே நடக்காதது மாதிரி இருக்கும். மாறுறதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கும். ஆனா உள்ளத்துல ஓரத்துல ஒரு நம்பிக்கை இல்ல. ஏசப்பா என் வாழ்க்கையை குறித்து சொல்லி இருக்கிறாங்க, ஏசப்பா என் குடும்பத்தை குறித்து சொல்லி இருக்காங்க, என் தொழிலை குறித்து சொல்லி இருக்கிறாங்க. நீ மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த ஜனத்தின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ என் கைகளில் ராஜ முடியுமா கிரீடமா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன்னு சொல்லி இருக்காரு. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லி இருக்காரு. அந்த வசனம் இன்னும் உள்ள கிடக்கல, அதை அழிக்க முடியல. அதன் நிமித்தம் அவர் எழும்பி ரூல்ஸ் பிரேக் பண்ண போறார். நல்ல வார்த்தை விளங்குனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்காக அவர் எழும்பி வருவா? யாருக்காக ரூல்ஸ் பிரேக் பண்ணுவா? யார் தங்கள் விசுவாசத்தை விட்டு விடவில்லையோ. நிறைய பேர் இந்த விசுவாசத்தை விட்டுட்டு ஓடிட்டாங்க. விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. நல் மனசாட்சியை உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னொரு ஓரத்தில் இல்ல, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏசப்பா என்னை இப்படியே விட மாட்டார். இங்க ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன்.
எதுவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடந்ததுக்கு அடையாளமே இல்லை. ஆனா அவர் வசனம் நன்மையா இருக்கு. இன்னைக்கு எதுவும் மாறல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். கொஞ்சம் நிதானமா. எதுவுமே இன்னும் மாறல பிரதர், எதுவுமே இன்னும் மாறல, ஆனா உள்ள ஒரு ஹோப் இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். இந்த கையை உயர்த்தி இருக்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். எத்தனை பேர் சொன்னாலும் சரி, எத்தனை பேர் சொன்னாலும் சரி, இன்னுமா நீ நம்புற? இன்னுமா அவர் மேல நம்பிக்கையா இருக்கு? யோபு மாதிரி உன்னை புடமிட்டாலும் நீ சொல்லு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இன்னைக்கு எதுவுமே மாறாதது மாதிரி இருக்கும், உண்மைதான். பட் இது என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வசனம் நிறைவேறும். அவர் சொன்ன வசனம் நிறைவேறும். நான் என்ன விசுவாசத்தை விட மாட்டேன். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் விட மாட்டேன். கையை உயர்த்திருங்களே. அந்த விட்டு விடாத விசுவாசத்திற்காக தேவன் எழும்பி வரப்போறார். விட்டு விடாத விசுவாசத்திற்காக தேவன் எழும்பி வரப்போறார். நல்ல வசனம் புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலே கேக்குது, ஆண்டவரே இஸ்ரவேலின் வீட்டாருக்கு தானே வந்தீங்க, அவளுக்கு போய் ஏன் நன்மை செஞ்சீங்க? இப்ப அவட்ட விசுவாசம் இருக்குப்பா. ரூல்ஸ் பிரேக் ஆயிட்டு. யாருக்குள்ள விசுவாசம் இருக்கோ ரூல்ஸ் பிரேக் ஆகும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். அவர் விருப்பம் இல்லாம ஒன்றை நம்ம பெற முடியுமாங்க? ஏசப்பா தம் அனுமதி இல்லாம ஒன்றை நமக்கு செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஆனா ஃபெய்த் அதை செய்திடும். அவ்வளோ பேர் அவரை நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவற்றை போய் ஒன்றும் கேட்கல. அவளுக்கு தேவை என்னன்னா விசுவாசத்தோட போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆண்டவர் உடனேவும் நாமத்தினாலே இப்பொழுது வல்லமை சொல்லவா செஞ்சாரு? அவர் அனுமதியே இல்லாம வல்லமை வெளியே வந்துட்டு. அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? அவருக்கு தெரியும் அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ரூல்ஸை பிரேக் பண்ணி எனக்குள்ள இருக்கிற சுகமாக்குகிற வல்லமையை வெளியே கொண்டு போது. விசுவாசம் உள்ளவர்களுக்காக ரூல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். சத்தியமா சொல்றேன், வார்த்தையை சொல்லி சொல்றேன். யாருக்குள்ள இன்னும் விடாத விசுவாசம் இருக்கோ, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் இருக்கோ, அது கடுகளவு இருந்தாலும் போதும். இன்னைக்கு உனக்காக ஒரு யுத்தத்தை அவர் நடப்பிக்க ஆயத்தோ. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம். சிலர் மேல அந்த ரூல்ஸ் பிரேக்கிங் எஸ் இப்போது நடக்கிறது, இப்போது நடக்கிறது. சிலர் வீடுகளுக்குள்ள இப்ப தேவனுடைய வல்லமை எஸ் உன் விசுவாசத்தின் நிமித்தம் ஓ ஃபெய்த் உன்னோட விசுவாசம் ஓ குடும்பத்துக்குள்ள கிரியைகளை நடப்பிக்குது. ரபாஹா சாந்தா ரபா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி எஸ் எல்லையை தாண்டி உள்ள போது வல்லமை. இவள் இங்க இருக்கிறா, ஆனா தேவனுடைய வல்லமை வீட்டில் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்க மகளை சுகமாக்குமானா இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க விசுவாசம் உங்க வீட்டுக்குள்ள நீ கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். எல்லைகளுக்குள்ள கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கும். எல்லைகளுக்குள்ள தேவ வல்லமை புறப்படும். எல்லைகளுக்குள்ள தேவனுடைய பிரசன்ன வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் இங்க தான் இருக்கிறேன் நினைக்காதீங்க. உங்க பிள்ளைகள் மேல நீங்க வச்ச விசுவாசம், என் பிள்ளைக்காக யாரோ ஒரு சிலர் உங்க பிள்ளைக்காக இன்னும் விசுவாசத்தோட கண்டிப்பா கத்த செய்வாரு சொல்றீங்கல்ல. நீ இங்க இருக்கும் போதே சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனானவர் இப்ப அந்த எல்லைக்குள்ள ஒரு வல்லமையை பிரயோகப்படுத்துகிறோம். இங்க பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வல்லமை எல்லைகளுக்குள்ள கடந்து போகிறத பார்க்கிறேன். எஸ் ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. சாந்தராபாலா துரகதரபாஸ் கராஷி கபராதுரா கமோகோரோஷியாலா கந்துரபாஸ். இந்த வார்த்தை விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யாருக்காக அவர் எழும்பி வந்து இந்த பாறைகளை புரட்டுவார்? யாருக்காக எழும்பி வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுவார்?
அவ்விடத்தாருக்கு ஒரு வழக்கம் உண்டு. மந்தைகள் எல்லாம் சேர்க்கப்படும் முன்னே கல்லை புரட்டக்கூடாது. அதுபோல ஏசபாவுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதை மீறி அவரால் செய்ய முடியாது. ஆனாலும் ராகேலை கண்டபோது அவர் எழும்பி போய் கல்லை புரட்டது மாதிரி இங்க ஒரு கானானிய ஸ்திரியை கண்டு ஆண்டவர் எழும்பி போய் சொஸ்தமாக என்று சொல்லுகிறார். உன் விரும்புகிறபடி ஆக கடவுள் என்று சொல்லுகிறார். ரூல்ஸை பிரேக் பண்றார். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது காரியம், யாருக்காக அவர் ரூல்ஸை பிரேக் பண்ணுவார்? யாருக்காக ஆண்டவர் ரூல்ஸை பிரேக் பண்ணுவார்? எடுங்க பக்கம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 14 வாசிங்க பார்க்கலாம். ரூல்ஸை பிரேக் பண்றார் பாருங்க. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால். தோட்டக்காரன் என்று நினைத்து சொல்றார். ஒருவேளை நீர் அவரை எடுத்துட்டு போயிட்டீர், அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி மரியாளே. அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும். தோமாவை பார்த்து என் காயங்கள்ல விரல் போட்டு பாரு, என் விழாவில் கையை போட்டு பாருன்னு சொன்னவர் இங்க மரியாளுக்கு சொல்றார், நீ என்னை தொடாதன்னு சொல்றார். ஏன்? என்ன கவனிங்க. கொஞ்சம் இந்த பகுதியை வேகமாக காட்டி கொடுத்துட்டு போறேன். இயேசு சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார் முழு மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக. இப்போ இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ளே பிரவேசித்து அங்க இருக்கிற பலிபீடத்தில் போய் தம் ரத்தத்தை சிந்தி முழு மனுக்குலத்துக்கான பாவ நிவர்த்தி அவர் செய்து பிதாவின் சமூகத்தில் சொல்லணும், ஆண்டவரே, இனி என் ஜனங்களின் மீட்புக்காக நான் என் ஜீவனை என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். ஏன் ரத்தம் இனி என் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசும் அப்படின்னு அங்க சொல்லிட்டு திரும்பி வந்து சீசர்களை பார்க்கணும். இவர் உயிர் திறந்தவொடனே இவர் கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்னன்னா, இவர் பரத்துக்கு போய் தன் ரத்தத்தை எங்க சிந்தணும்? பரலோகத்தில் கொடுக்கணும். அதுதான் அவருக்கு சொல்லப்பட்ட அசைன்மெண்ட். இப்போ உயிர் தெழுந்த உடனே சிறைப்பட்டவர்களை எல்லாம் சிறையாக்கி கொண்டு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் விடுதலையாக்கி கொண்டு இப்போ இவர் தம் ரத்தத்தோடு கூட பரலோகத்துக்கு ஏறி போய்கிட்டு இருக்கார். உயிர் தெழுந்த உடனே பரலோகத்துக்கு போய்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு இருதயத்தில் ஏதோ கலக்கம் உண்டாகுது. என்னன்னு பார்த்தா ஒருத்தி கல்லறையை சுத்தி அழுதுகிட்டே இருக்கா. இவருக்கு அசைன்மெண்ட் மேல காத்துக்கிட்டு இருக்கு. பரலோகமே என்று சின்னவரை வரவேற்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்க எல்லாத்தையும் வெற்றியா செய்து முடித்து ஜீவனோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து இப்ப அங்க போய் ரத்தத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. பரலோகமே வெயிட்டிங். ஆனா இவர் போய்கிட்டு இருந்தவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு பூமியில ஒரு வேலை இருக்குன்னு திரும்பி வந்துட்டேன். புரியலையோ? ஏன்? விடியற் காலையில எழும்பி எல்லாரும் தான் வந்தாங்க அவருக்கு கந்த வர்க்கம் போடுறதுக்கு. ஆனால் இவர் சரீரத்தை காணும்னு ஒன்று எல்லாரும் போயிட்டாங்க. போய் பேதுருட்ட சொல்றா, யோவான்ட்ட சொல்றா, அவரை வச்ச இடத்துல அவரை காணும் வாங்கன்னு. பேதுரு யோவான் ஓடி வராங்க, பின்னாடி இவளும் ஓடியாரா. அவங்களும் உள்ள வந்து எட்டி பார்த்து அவரை காணும்ட்டு திரும்பி மறுபடியும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் பயம், நம்மளை யாரும் எதுவும் செஞ்சிருவாங்களோ என்னமோன்னு மறுபடியும் போய் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த மகள நாள் மரியாதை ஒருத்தி மட்டும், நான் எப்படியாவது அவரை பார்த்தே ஆகணும், அவர் சரீரமாவது எனக்கு வேணும்னு சொல்லி கல்லறையவே சுற்றிக்கிட்டு இருக்கா. உள்ளே போய் பார்க்குறா, வெளியில் வந்து பார்க்குறா, போய் தேடுறா. அந்த தீராத வாஞ்சையின் நிமித்தம் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு போனவர் திரும்பி இறங்கி வந்து சொல்றாரு, மரியாளே, நீ எனக்காக அழுதல, என்ன பார்க்கணும்னு நினைச்சல, எனக்காக இதை செய்யணும்னு நினைச்சல, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னை பார்க்குற வாஞ்சை உனக்கு மட்டும் குறையல, என்ன விட்டுட்டு போகல. வாஞ்சைய நிமித்தம் ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இறங்கி வந்திருக்கேன். என்னை இப்ப தொடாத, நான் போயிட்டு பரிசுத்தமான ஸ்தலத்துல உனக்காக பரிந்து பேசிட்டு நான் திரும்பி வருவேன். அதன் பிறகு என் சரீரத்தின் மேல கை வைக்க உரிமை உண்டு. ஆனா இப்ப ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கேன். அர்த்தம் புரியுறவங்க மட்டும், யாருக்குள்ள தேவனை குறித்த தீராத வாஞ்சை உண்டோ, ஆண்டவர் மேல ஒரு வாஞ்சை, ஆண்டவர் மேல ஒரு தாகம், தேவ சமூகத்தின் மேல ஒரு நாட்டம், வேதத்தின் மேல ஒரு ஆசை, தேவ ஆலயத்தின் மேல ஆசை, ஊழியத்தின் மேல ஆசை, யாருக்கு தனியாது, கொஞ்சமும் குறையாது, அக்கினியை போல பற்றி எரிகிற ஒரு அன்பின் அக்கினி யாருக்குள்ள பற்றி எரியுதோ அவங்களுக்காக ரூல்ஸ் பிரேக்
பண்ணி ஆண்டவர் இறங்கி வருவார். ஷாகா பாராலா துரகா காஷிகரா கராந்துரலா தியாரபா. கொஞ்சம் நம்மளை அவித்து போடுதில்ல, கொஞ்சம் தனித்து போடுதில்ல. ஒரு நாள்ல தொடங்கின அந்த ஜெபம், ஒரு நாள்ல தொடங்கின அந்த ஊழியம் இன்னைக்கு அதே அன்போடு, அதே வைராக்கியத்தோடு, அதே வாஞ்சையோடு, அதே பக்தி வைராக்கியத்தோடு தொடர்தான் பாருங்களேன். இங்க இருக்கிற சிலருக்கு சவால் விடும்படி தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேல, அன்னைக்கு என்னை பார்க்கும் போதெல்லாம் உன் நேசத்தின் உச்சிதம் எனக்கு தெரியும். என் கைகளை நீ கொடுத்த ஜெபம் அது நேசத்தின் உச்சிதம். முழங்கால நிற்கும் போது முழங்கால் வலிக்கும், ஆனா அன்னைக்கு நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், ஏசப்பாவுக்காக முழங்கால நிற்பேன். மழை பெஞ்சாலும் சர்ச்சுக்கு போவோம், இடி இடிச்சாலும் தேவனுடைய ஊழியத்தை பார்ப்போம். வேத வாசிக்கிறத கொஞ்சமும் குறைச்சதே இல்லை. காரணம் அவ்வளவு ஆண்டவரை பிடிக்கும், அந்த ஆசையில செய்தோம். ஆனா இன்னைக்கு அந்த வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுல. கர்த்தர் கேட்கிறாரு, வாஞ்சையும் தாகமும் தணிந்து போன ஒருவனுக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்? ஆனா தனியாத ஒருவன் இருக்கிறான்னா அவனுக்காக எந்த ரூல்ஸையும் நான் பிரேக் பண்ணுவேன். உங்களுக்கு விளங்கல பாருங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் மேல இருக்கிற வைராக்கியம் குறைஞ்சிருது இல்லை. சும்மா அப்படியே சர்ச்சுக்கு போக வர, அப்படியே ஆண்டவரை தேட போதும், சும்மா லிமிட்டா அப்படியே போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு நாளில் என்னை பார்த்தா அக்கினி பற்றி எரியுமே, அந்த அன்பின் அக்கினி, அந்த நேசத்தின் தளல் அப்படியே அக்கினியை போல இருக்குமே, இப்போ அது இல்லையேன்னு கேட்குறார். வாஞ்ச ஒரு, நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தீராத தாகம் யாருக்குள்ள உண்டோ ரூல்ஸை பிரேக் பண்ணுவான். உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், தாவீது பாவம் செய்துட்டு தேவஸ்தானத்தை விட்டு எருசலேமை விட்டு ஓடி போயிட்டான். சீரியாவின் எல்லைகளில் போய் உட்கார்ந்துருக்கான். செய்தது பாவம், ஒரு கொலையே செஞ்சிருக்கான், விபச்சாரம் பண்ணியிருக்கான். ஆனால் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது மாதிரி என் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்குது. எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த மேன்மை அப்போ எனக்கு புரியலை. என்னை எருசலேமில் வச்சுருந்தீங்க, தேவாலயத்துக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்க. காலையில் போன உடனே வந்து ஆலயத்தில் திரைக்கு நடுவே போய் உட்காந்து உங்களை ஆராதிப்பேன். சாயங்காலம் வந்து ஆராதிப்பேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆராதிப்பேன், ஓய்வு நாள் தோறும் வருவேன், தேவனுடைய ஆலயத்துக்கு போவேன், மாறுவிடுன்னு அவர்கள் சொன்ன போது நான் மனமகிழ்ச்சி அப்படி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தூரமான பிறகுதான் அந்த வேதனை தெரியுது. எவ்வளோ உங்களை விட்டு தூரமாயிட்டேன்னு எனக்கு புரியுது ஆண்டவரே. ஆனால் இப்போ நான் வாஞ்சிக்கிறேன், என்னை மறுபடியும் என் எருசலேமுக்கு என்னை கூட்டு போங்கப்பா. நான் என் ராஜ்ய வரத்தை என்கிட்ட கேட்கல ஆண்டவரே, என் சிங்காசனம் எனக்கு வேணும்னு கேட்கல, என் கிரீடம் எனக்கு வேணும்னு கேட்கல. எனக்கு என்ன வேணும் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டியை நான் திரும்ப பார்க்கணும். அந்த திரைகளுக்கு நடுவே தேவன் வாசம் பண்றாருல, அந்த ஆலயத்தின் பிரகாரங்களில் போய் நான் தங்கி இருக்கணும். எனக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அப்போ அவ்வளவு தூரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு, நல்ல தூக்கம் கிடையாது, துரத்தப்படுகிறான். அப்சலோம் எப்போ வந்து கொல்லுவான்னு தெரியாது. இவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியிலே ஆசை எதுவும் இடம் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தின் மேல ஆண்டவர் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணார், இவன் இனி இங்க இருக்க கூடாது. அப்சலோமை கொன்றார், அகித்தோப்பேலை கொன்றார், தாவீதை திருப்பி கொண்டு வந்து எருசலேம்ல மறுபடியும் நிலைநாட்டினார். யாருக்குள்ள தீராத வாஞ்சை உண்டோ, யாருக்குள்ள தீராத தாகம் உண்டோ, சிலருக்குள்ள குறைஞ்சிட்டுல இன்னைக்கு மறுபடியும் அக்கினியை போல ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஊழியத்தின் மேல, ஊழியத்தின் மேல இன்னும் கொஞ்சம் தாகம், இன்னும் கொஞ்சம் தாகம், தேவன் மேல இன்னும் கொஞ்சம், உபவாசத்தின் மேல இன்னும் கொஞ்சம், வேத வசனத்தின் மேல இன்னும் கொஞ்சம் தாகம் எழும்பி வரட்டும். ஒரு நதியை போல சிலருக்குள்ள கர்த்தர் புறப்பட பண்ணுவாராக. இப்போது ஜெபிக்கும் போது ஒரு அக்கினி தளல் சிலர் மேல இறங்கி வரட்டும். மங்கி போன சில நெறிந்த நாடகை இன்னைக்கு மறுபடியும், இன்னைக்கு மறுபடியும், இன்னைக்கு மறுபடியும் அக்கினியை பெறுவார்களா? இங்க இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க, இங்க இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உங்களோட தான் போராடுறான், உங்களோட தான் போராடுறான். இந்த சத்தம் உங்க கூட தான். நீ அமைதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, உண்மைதான் ஆண்டவரே, தாகம் குறைஞ்சிருச்சு, வாஞ்சை குறைஞ்சிருச்சு. அன்னைக்கு இருந்த அக்கினி இப்ப எனக்குள்ள இல்ல, அது கொஞ்சம் குறைஞ்சதை உணர்றேன். மறுபடியும் எனக்குள்ள ஒரு நதியை போல பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆயத்தம் உள்ளவங்க மாத்திரம், நான் பேசுற பாயிண்ட் விளங்கினவங்க கையை உயர்த்துங்களேன், நான் பேசுற காரியம் விளங்கினவங்க கையை உயர்த்துங்களேன். உண்மைதான், அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சை இப்ப எனக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சை இப்ப எனக்கு இல்லை. ரீசன் தான் ஆண்டவர் மேல இருக்க அந்த வைராக்கியம். முழங்கால நின்றுதான் வேதம் வாசிப்பேன், சாலிடா 3 மணி நேரம் தொடர்ச்சியா முழங்கால நிற்பேன். அதுக்கு காரணம் என்ன? சரீரத்தை ஒடுக்குனாதான் கத்தர், அப்படிலாம் இல்லை.
அவர் மேல இருந்த ஆசை, அவர் மேல இருந்த வாஞ்சை, அங்கல்லே நிற்பேன். ஆனால் இப்போ எனக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் அந்த வாஞ்சை குறைஞ்சது மாதிரி இருக்கு. கவனிங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன் ப்ளீஸ். நீங்கள் ஏதோ உங்கள்கிட்ட கேட்குறோங்கிறக்காக வேண்டி எங்களை ஏமாற்றி ஆண்டவரை ஏமாத்தாதீங்கண்ணே. உண்மையாக மட்டும் பதில் சொல்லுங்கள். இட்ஸ் ட்ரூ. அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சை இப்போ எனக்குள்ளே இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி சொல்கிற பிள்ளைகள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்களேன். என்னை ஏமாற்றி ஒரு யூஸ் இல்லை. நான் அவங்கள கை தூக்க வச்சு கட்டாயப்படுத்தவும் இல்லை. அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சை இன்னைக்கு இல்லைங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஊழியம் செய்கிற நாங்கள் சொல்ல முடியும், ஊழியத்தின் தொடக்கத்தில் இருந்து அந்த வாஞ்சை இன்னைக்கு எங்களுக்கு இல்லை. அன்னைக்கு ஆத்துமாக்கள்னாலே கண்ணீர், அன்னைக்கு ஜனங்கள்னாலே அழுக. ஒரு பிரசங்கத்துக்கு 8 மணி நேரம் உட்காராம எழுப்பி போய் பிரசங்கம் பண்றது இல்லை. நாள் கணக்கா வேதத்தோடு செலவு பண்ணோம், இரவெல்லாம் உட்கார்ந்து வேத வாசித்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு 3 அதிகாரம் படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டோம். எங்க நிலைமையா தான் சிஸ்டர். உங்க வலது கரத்தை உயர்த்த சொன்னது உங்களை குற்றவாளி ஆக்கிறதுக்கு இல்லை. என் நிலைமை தான் உங்க நிலைமையும் தானே. அன்னைக்கு இருந்த அந்த தாகம், அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சை, அன்னைக்கு இருந்த அந்த வைராக்கியங்கள் இன்னைக்கு இல்லை. இல்லை எப்படி உனக்காக நான் எழும்ப, எப்படி ரூல்ஸை பிரேக் பண்ண. யாருக்குள்ள வாஞ்சை இருக்கோ இன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்காக சில ரூல்ஸை பிரேக் பண்ண இறங்கி வரப்போறார். இன்னைக்கு சில ரூல்ஸை பிரேக் பண்ண இறங்கி வரப்போறார். கவனிங்களேன், ஜெர்மனி தேசத்தில் ஒரு கடிதம் போய் சேருகிறது. ஒரு கடிதம் போய் சேருகிறது. இந்திய தேசத்தினுடைய கிழக்கு புற எல்லையில் இருக்கிற இலங்கை என்ற ஒரு சிறிய தீவு நாடு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே வாழ்றாங்க. தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வாழ்றாங்க. பூர்வ குடிகள் அங்கே வாழ்றாங்க. ஆனால் ஒருவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆள் இல்லை. ஜெர்மனி மிஷனரி சொசைட்டியில் ஒரு கடிதம் போகிறது. இந்த இலங்கை தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க யாராகிலும் ஒருவரை அனுப்பும். அந்த கடிதத்தை பார்த்ததிலிருந்து நிறைய பேர் நாங்கள் பணம் தரோன்னு சொல்றாங்க, நிறைய பேர் நாங்கள் ஜோம் பண்றோம்னு சொல்றாங்க. ஆனால் அந்த கடிதத்தை படிச்சதுலேருந்து ஒரே ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு வாலிப தம்பி, வில்லியம் ஆல்ட் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுக்குள்ள மட்டும் என்னமோ ஒன்று செய்யுது. இல்லை 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 இல்லை, அந்த பகுதிக்கு நம்ம பணத்தை கொடுக்க கூடாது, அந்த பகுதிக்கு நம்ம ஜெபத்தை கொடுக்க கூடாது, நான் என்னையவே தாரேன், என்னை இறங்கி அனுப்புன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சார். வில்லியம் ஆல்ட் இளம் வயது, 3 ஆண்டுகள் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு போய் மிஷனரி சொசைட்டி சொல்றாரு, என்னை அனுப்புங்க, நான் இலங்கைக்கு போக ஆயத்தம். மிஷனரி சொசைட்டி சொன்னது, நீங்க தனியா இருக்கும்போது உங்களை அனுப்ப முடியாது, 2 பேரா தான் நாங்கள் அனுப்புவோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 3 குழுக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க, இன்னும் 2 பேர் வேணும், நீங்க ஒரு ஆளு ஒன்னு திருமணம் பண்ணி வாங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் ஜோம் பண்றாரு. இவர் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெண் இவரை திருமணம் பண்ண உடன்படுறாங்க. உடன்பட்டு அவங்க கல்யாணம் முடிச்ச 3ஆவது நாள் கப்பல் புறப்பட்டுட்டு இலங்கை தேசத்துக்கு ஜெர்மன்ல இருந்து புறப்பட்டு வராங்க. கப்பல் பிரயாணத்துல சில நாட்களுக்குள்ளேயே இவருடைய மனைவிக்கு தொற்று, ஒரு தீராத வியாதி, வாமிட் எடுக்கிறாங்க, சேரல. கொஞ்ச நாட்களுக்குள்ள அவங்க மரிச்சு போறாங்க. 7 நாள்ல அந்த சகோதரி மரிச்சு போறாங்க. வில்லியம் ஆல்ட்டுக்கு இருந்த ஒரே துணை, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இருந்த ஒரே ஒரு சப்போர்ட், கடல்லையே மரிச்சுட்டாங்க. இன்னும் தரிசனத்தின் பூமியை எல்லையை கூட அடைய முடியல. அவங்க கொண்டு வந்த அந்த துணியிலேயே அவங்கள சுத்தி கடல்ல தூக்கி வீசிட்டு வில்லியம் ஆல்ட் மட்டும் தனியா வந்து இலங்கை தேசத்தில் இறங்கினார். 4 குழுக்களாய் பிரிந்தார்கள். எல்லாருக்கும் பக்கத்துல பார்ட்னர் இருக்காங்க, தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு துணை இருக்காங்க. வில்லியம் ஆல்ட்டுக்கு யாருமே இல்லை. ஒருவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, ஒருவர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி. வில்லியம் ஆல்ட் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நடக்கிறதுக்கு தன்னை இறங்கினார். அவர் சொல்றாரு, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, ஆனா தரிசனத்தை நிறைவேற்றணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு, ஊழியம் செய்யணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு, என் ஜீவனை உங்க கையில கொடுத்துறேன், இலங்கை தேசத்தை அசைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நீங்க என் கூட வாங்கன்ட்டு அவர் கையை பிடிச்சு நடந்தா. வில்லியம் ஆல்ட் இலங்கையில் ஊழியம் செய்தது வெறும் 6 மாதங்கள். 6 மாதங்களுக்குள்ள கணக்கில் அடங்க அநேக பள்ளிக்கூடங்களை, யூனிவர்சிட்டிஸ், நிறைய சர்ச்சஸ் உருவாக்கி விட்டுட்டு தான் போனா. தாகம் இருந்தா ஒன்ன கொண்டு 6 மாதத்துக்குள்ள கத்த செய்ய வேண்டியதை செய்வோம். 6 ஆண்டுகளுக்குள்ள செய்ய வேண்டியதை செய்வோம். வாஞ்ச இருந்துச்சுனா ரூல்ஸ் பிரேக் பண்றோம், ரூல்ஸ் பிரேக் பண்றோம். இந்த வயசு ஒரு பொருட்டு இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வயசு ஒரு பொருட்டு இல்ல. சின்ன பிள்ளைன்னு பார்க்காத, ரூல்ஸ் பிரேக் பண்றோம், ரூல்ஸ் பிரேக் பண்றோம். வாஞ்ச இருக்கா, எழுமணும்னு தாகம் இருக்கா, கத்தருக்காக சாதிக்கணும்னு ஆசை இருக்கா, ரூல்ஸ் பிரேக் பண்ணி உன்னை கத்தர் கைகளை எடுக்க ஆரம்பிப்பான். அவருக்கு படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை. வாஞ்சிருக்கா, வாஞ்சிருக்கா, ஆத்துமா ரட்சிக்கப்படணும்ன்ற வாஞ்சிருக்கா, என் தேச கத்தர் அறியணும்னு வாஞ்சிருக்கா. இன்னைக்கு வாஞ்ச உள்ளவங்க கைகள்ல தேவன் சிலவற்றை இன்னைக்கு தருகிறோம். ரிசீவ் பண்ணிக்கோங்க. எஸ் சில
நேரத்தில் ரூல் சொல்லுவாங்க. அது என்ன சின்ன பிள்ளை பேசுறது, அது என்ன சின்ன பிள்ளை பேசுறது. நான் சொல்றேன், கர்த்தர் தாகத்தை தான் பார்க்கிறா. 5 வயசு பிள்ளைக்குள்ள என் தேசம் ரட்சிக்கப்படணுங்கிற வாஞ்ச வந்தா கூட அந்த பிள்ளை மேலையும் தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அந்த பிள்ளை மேலையும் பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, அந்த பிள்ளை மேலையும் கர்த்தர் வரங்களை ஊற்ற முடியும். அவருக்கு வயதல்ல, அவருக்கு படிப்பல்ல, வாஞ்சையே பொருட்டு ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு வாஞ்ச இருந்தா போதும். புரியுதவங்க மட்டும் ஒரு ஆமே. சரி, நீங்க அமைதியா இருங்க. என்ன, நீங்க அமைதியா இருந்துட்டு நல்ல பிரசங்கம் கேட்டு சோத்திரம் மட்டும் சோம் மட்டும் போயிருங்க. என்ன, ஆனா இன்னைக்கு இங்க ஒரு கூட்டம் வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புறார். இங்க பாருங்களேன், இந்த கூட்டத்துக்கு வந்தோம், ஏதோ ஒன்று நடந்துச்சு, இந்த கூட்டத்துக்கு வந்தோம். இல்லை 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 இல்லை, அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து விசுவாசத்தை விட்டு விடாத ஒரு கூட்டம் இன்னைக்கு வெளியே வரணும். தீராத தாகமும் வாஞ்சி இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் இன்னைக்கு வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வார்த்தையை புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10லிருந்து 17 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10லிருந்து 17 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே ஜெப ஆலயத்தில் ஒரு ஓய்வு நாளிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்துக்குள்ள எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனி, தலை குனிந்தவளால் பல ஆண்டு காலம், 18 வருஷ காலம், எவ்வளவு வேணும் நிமிர முடியாத ஒரு கூனி அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கிறார். ஆண்டவர் அவளை அழைத்து அவள் மேல கையை வச்சு அவளை சுகப்படுத்துற உடனே அவள் நிமிர்ந்து நின்றார். ரூல்ஸை பிரேக் பண்றார். உடனே ஜெப ஆலய தலைவன் சண்டைக்கு வரா. அது என்ன ஓய்வு நாளில் சுகமாக்குறது, நீங்க வீட்டில் போய் வாசிக்கிடுங்க, வீட்டில் போய் வாசிக்கிடுங்க ப்ளீஸ், கவனிங்களேன். அது என்ன ஓய்வு நாளில் வந்து சுகமாக்குறது, வேற நாளே உங்களுக்கு கிடையாதா, வேற நாளே உங்களுக்கு கிடையாதா, இன்னைக்கு தான் சுகமாக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஓய்வு நாள்ல நான் ஏன் அவளை சுகமாக்கணும் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரத்தி. ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை என்ன செய்யணுமோ இந்த 18 வருஷமா தலை குனிஞ்சிருந்தாலும் அவ செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கா. சரியா தேவாலயத்துக்கு வரா, சரியா தசமம் கொடுக்கிறா, சரியா கர்த்தரை தேடுறா, நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்களை இன்னவ கடைபிடிக்கிறா. தலை குனிஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய உறவை விட்டு, ஐக்கியத்தை விட்டு போகல. சிஸ்டர், ஒரு சின்ன தலை குனிவு வந்துருச்சுன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே சொல்லுவோம், சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய, ஆண்டவரை தேடி என்ன பண்ண. ஒரு சின்ன தலை குனிவு வந்துச்சுன்னா ஆண்டவருடைய உறவை விட்டு போயிடுவோம்ல. 18 வருஷமா குனிஞ்சிட்டே இருக்கா, ஆனா உறவை விட்டு போகல. ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவள் இப்ப வரைக்கும் அவ அழைத்த அழைப்புல உறவுல சரியா இருந்திருக்கா. அவளுக்காக நான் ஒன்றை செய்யாம யாருக்குப்பா செய்ய போறேன்? என்ன தலைகுனிவு வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும், கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டு, உறவை விட்டு வெளியே போகாத ஒரு ஆளுக்காக. சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைக்கு நம்ம வெளியெல்லாம் தலை காட்டவே கூடாது. இன்னும் பைபிளை தூக்கிட்டு போறா பாரு, இன்னும் பைபிளை தூக்கிட்டு வெக்கம் இல்லாம போறாங்க பாருங்களேன். இந்த குடும்பத்துக்கு இருக்கிற நிலைமைக்கு இவங்கெல்லாம் கண்டிப்பாக கர்த்தரை தேட நமக்கு அசிக்கும். நம்மளை எவ்வளோ நாள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் தலை குனிஞ்சுக்கிட்டே நாளும் இந்த பைபிளை தூக்கி இடிக்கிட்டு ஆண்டவர் வேணும்ட்டு போனோம்ல, உறவை விடலை இல்லை. உங்களுக்காக அவர் இன்னைக்கு ரூல்ஸை பிரேக் பண்ண போறார். வார்த்தை விளங்கிட்டுல யாரும் எண்ணிக்க வேண்டாம். அப்படியே உட்கார்ந்த இடத்துல நான் சொல்ற வார்த்தையை கேட்டுக்கிட்டு கவனிச்சுக்கிட்டு எழுமுனா போதும். சரியா? ரைட். இல்லை கவனிங்க. ஏமாற்றப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. தெரியும் யார் மேலே வார்த்தை விழுந்திருக்குன்னு தெரியும், யாரோட கர்த்தர் பேசியிருக்காருன்னு தெரியும். என்னால் தைரியமாக சொல்ல முடியும் எந்தெந்த வார்த்தை இங்கே யார் யார் மேலே விழுந்திருக்குன்னு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். உண்மைதான். இன்னைக்கு அவர் எனக்காக ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும். இன்னைக்கு நிச்சயம் எனக்காக ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும். ஒரு யாக்கோபு எழும்பி போய் ஒரு கல்லை புரட்டி ராகேலின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டின மாதிரி இன்னைக்கு என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா மறை காரியங்களையும் உடைத்து நொறுக்கி என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்யணும். எனக்காக ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும். ஏசப்பா எனக்காக செய்யணும். எப்படி செய்வார்? யாருக்காக செய்வார்? யார் விசுவாசத்தை விட்டு விடலையோ அவங்களுக்காக, யாருக்குள்ள வாஞ்ச குறையலையோ அவங்களுக்காக, யார் தகப்பன் உறவை விட்டு வெளியே போகலையோ அவங்களுக்காக கர்த்தர் செய்வார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் அந்த வாஞ்ச இருக்கண்ணே ஆண்டவருக்காக நிற்கணும்னு. எவ்வளவோ நிந்தை என் வாழ்க்கையில், எவ்வளவோ அவமானம், வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்பாவோட உறவை விட்டு நான் வெளியே போகல, நான் நின்றுருக்கேன். அப்படி சொல்கிற பிள்ளைகள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. தெரியும் யார் யார் மேலே அந்த வசனம் விழுந்திருக்குன்னு தெரியும்.
லாஸ்ட்டாக ஒரு கமிட்மெண்ட் ப்ரேயர் தான். நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். நல்லா தெரியும், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வருகிறது. இந்த வாஞ்சையை விட்டுறாதீங்க. உங்களுக்காக தேவன் எழும்ப வேண்டிய காலம் வருகிறது. டிலே குறைங்க. அந்த தகப்பனோட உறவை விட்டு போயிடாதீங்க. தலைகுனிவே வந்தாலும் இன்னைக்கு எனக்கு அவர் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும், எனக்காக கர்த்தர் சில நன்மைகளை செய்யணும் அப்படின்னு விரும்புகிற பிள்ளைகள் மட்டும் இப்போ எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எனக்காக இன்னைக்கு அவர் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ணணும். சில அடைக்கப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்குறேன். எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன். யார் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யணுமோ அவங்க மட்டும் எழும்புங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆவியானவர் சில காரியங்களை பலமாக நமக்குள்ள செய்ய ஆரம்பிக்கும். யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் உங்களுக்காக பிரேக் ஆகணும். கர்த்தர் சிலவற்றை உங்களுக்காக செய்யணும். உங்க மேல எத்தனை குற்றச்சாட்டு, உங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள், உங்க மேல எத்தனை குற்றச்சாட்டுகள், உங்க மேல எத்தனை விகற்பமான காரியங்கள், உங்க மேல எத்தனை நிந்தைக்குரிய காரியங்கள். எவ்வளவு பேர் ரூல்ஸ் போட்டு உங்களை அடக்க நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க செய்யக்கூடாது. ஆனா ரூல்ஸை பிரேக் பண்ணி கர்த்தரை வெளியே கொண்டு வரணும். யாரை கொண்டு வருவார்? தீராத விசுவாசம், விட்டுவிடாத விசுவாசம், தீராத வாஞ்ச, தகப்பனோட உறவு. கொஞ்ச நேரம் மட்டும் ஜெபம் பண்ண போறோம். இப்ப ஆவியானவர் நம்ம மேல கைகளை வைக்க தொடங்குவார். ஆண்டவர் நம்ம மேல கைகளை வைக்க தொடங்குவார். எஸ், ஆல்மைட்டி ஃபாதர், ரைட் நவ. சிலருக்காக ரூல்ஸை பிரேக் பண்ண அவருடைய, நான் தான் சொன்னேன்ல, நீங்க எந்திரிச்சு நின்று நீங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்க எந்திக்காம இருந்திருக்கலாமே. எந்திரிச்சு நின்று கண்ணை திறந்து என்னைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்க எந்திக்காம இருந்திருக்கலாம்ல. நான் என்ன சொல்லி எழுப்பி விட்டேன்? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்றை செய்ய மாட்டாரான்னு ஏங்குற ஆட்கள் எழுப்பி நிக்கட்டும். எனக்கு ஒரு ரூல்ஸ் இன்னைக்கு பிரேக் ஆகணும். அந்த விசுவாசம் குறையல, இன்னும் கர்த்தர் செய்வார் நம்பினல, இன்னும் அவர் மேல அந்த வாஞ்ச குறையல, இன்னும் கர்த்தருக்காக செய்யணுங்கிற ஆசை இன்னும் குறையல, இன்னும் தகப்பன் உறவை விட்டு போகல. உனக்கு செய்யாமல் தேவன் இனி யாருக்கு செய்ய போகிறார்? இந்த இரவு வேளையில உனக்கு ஒன்றை செய்யும்படி அவர் கரம் இறங்கி வருது. ரூல்ஸ் பிரேக் பண்ணு. கர்த்தர் கரம் இறங்கி சிலரை தொடுது. பெற்றுக்கோங்க சார், பெற்றுக்கோங்க சார், பெற்றுக்கோங்க சார். கடைசியா கொஞ்ச நேரம் சிலர் மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் வல்லமை. ராகபாரா ஷகலா தரபா சந்தரபா தியாரபா. விடாத விசுவாசம், விடாத விசுவாசம். இதை அழிக்கிறதுக்கு எத்தனை போராட்டம், அதை அழிக்கிறதுக்கு எத்தனை போராட்டம். உள்ள வச்ச வாக்குத்தத்தங்களை, தீர்மானங்கள் அழிக்கிறதுக்கு எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம். விடலையில விடலையில தங்கச்சி, இன்னைக்கு ஒரு நன்மையை செய்ய உனக்காய் அவர் எழுந்தருளுகிறார், உனக்காய் அவர் எழுந்தருளுகிறார். ரூல்ஸ் பிரேக் பண்றார். பெற்றுக்கோ. எஸ் எஸ் எஸ். பின்னாடி நிக்கிற சில பேர் மேல ஒரு அபிஷேகம். ரகபா ராதா ரகதரா. கடினமான காரியங்கள் மாறுகிறது, கடினமான காரியங்கள் உடைகிறது. ரகபாதரா ஷிகதரா அந்துரதியார கதுரபாசியா ரபலா துரகதியாரபா. உனக்காய் 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 தேவன் ஒன்றை செய்ய ஆயத்தப்படுகிறார். எனக்காக உடைக்க மாட்டீங்களா ஆண்டவரே? எனக்காக உடைக்க மாட்டீங்களா ஆண்டவரே? எனக்காக எழும்ப மாட்டீங்களா ஆண்டவரே? விடாத விசுவாசம், விடாத விசுவாசம், தீராத தாகம். இன்னைக்கு 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 அதை நிமித்தம் கர்த்தர் சிலவற்றை செய்ய போறோம், சிலவற்றை செய்ய போறோம், சிலவற்றை செய்ய போறோம். எஸ். மூணு காரியங்கள். எந்திரிச்சு நின்று கண்ணை திறந்து இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்க எந்திக்காம இருந்தீங்கன்னா புண்ணியமா இருந்திருக்கும். நான் தெளிவாக தான் சொன்னேன். ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் மட்டும் என்ன, இப்ப மறுபடியும் இதுக்குள்ள ஒரு ஃபில்ட்ரேஷன். எல்லாம் எழுமணும்னா எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்கல்ல, விட்டுருவோம், போராடவே விரும்பல.
எனக்காக அவர் ஒன்றை செய்யணும். எனக்காக அவர் ஒன்றை செய்யணும். என் முகத்தை பார்க்கும்போது எனக்காக நீங்க வந்து சில பாறைகளை புரட்டணும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உனக்கு செய்யணும்? நான் ஏன் உனக்கு செய்யணும்? ரூல் படி உனக்கு நான் செய்ய முடியாது. நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்ன வார்த்தையை நான் இன்னும் விடலையே, இன்னும் நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க நம்பிக்கிட்டு இருக்கேன்ல, விசுவாசத்தை விடலைல, எனக்கு தானே நீங்க செய்யணும். இன்னும் இந்த வாஞ்ச குறையல ஆண்டவரே, ஏதாவது கர்த்தருக்காக சாதிக்கணும், தேவனுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். இன்னும் வாஞ்ச குறையல. எவ்வளவு அவமானம் வந்தாலும் இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்தல. ஆபிரகாமின் குமாரத்தி என்று அவள் எண்ணப்பட்டது போல இன்னைக்கு உங்க பிள்ளை நான் சொல்லிக்கிட்டு தான் அழைகிறேன். உனக்காக ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாரா தங்கச்சி? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். என்னால தனியே அந்த கூட்டத்துக்குள்ள அடையாளம் சொல்லி சொல்ல முடியும், விரல் நீட்டி சொல்ல முடியும். உங்களுக்காக இன்னைக்கு அவர் ஒரு ரூல்ஸை பிரேக் பண்ண இறங்கிட்டார். ஆனா அந்த அழிவின் விளிம்பில் இருக்கிற அந்த விசுவாசம் மறுபடியும் வர்த்திக்கப்படட்டும். அந்த தனிந்து போன அந்த தாகங்கள் வாஞ்ச மறுபடியும் துளிர் விடட்டும். இன்னைக்கு கொஞ்சம் மறுபடியும் கர்த்தர் அந்த வாஞ்சை நமக்குள்ள பெருக பண்ணட்டும். கொஞ்சம் அந்த உறவை விட்டு வெளியே வந்திருந்தோம்னா மறுபடியும் உள்ள ஓடி வந்துருங்க. உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நின்னுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவா. இப்ப சொல்றேன், மறுபடியும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்காங்க, எனக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. எனக்காக அவர் ரூல்ஸை பிரேக் பண்ண போறா. நம்புற பிள்ளைகள் மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்துங்களேன். உங்க வலது கையை உயர்த்தி இருக்கும் போதே இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். எஸ், எந்த சத்தமும் வர வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த தனிந்து போன அந்த வாஞ்சைகளை இன்னைக்கு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தர் துளிர்விட பண்ற. மறுபடியும் இந்த உறவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வரா. வலது கையை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் மேல எஸ் எஸ் எஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவு அழகா ஆண்டவர் அப்படி கிரியை செய்றார் பாருங்க, வெளியே கொண்டு வரார். எஸ் ஹோலி ஸ்பிரிட். அங்க அங்க ஒரு சிலர் எஸ் எஸ் எஸ். ஓ, ரூல்ஸ் பிரேக் ஆகுது, ரூல்ஸ் பிரேக் ஆகுது. எஸ், ரூல்ஸ் பிரேக் ஆகுது. எஸ், ரூல்ஸ் பிரேக் ஆகுது ரைட் நவ. எஸ் எஸ் எஸ். ரூல்ஸை பிரேக் பண்றா, ரூல்ஸை பிரேக் பண்றா, ரூல்ஸை பிரேக் பண்றா. பெற்றுக்கோ தங்கச்சி. எஸ் எஸ் எஸ். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ரூல்ஸை பிரேக் பண்றா. காஷந்தரபா. கொஞ்சம் அந்த ஆண்டவர் மேல இருந்த வாஞ்சப்ப குறையுதுல்ல, ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் ஒரு அக்கினியை போடுறார், மறுபடியும் ஒரு அக்கினியை போடுறார், மறுபடியும் ஒரு அக்கினியை போடுறார், மறுபடியும் ஒரு அக்கினியை போடுறார். மறுபடியும் ஒரு பெற்றுக்கோ. மறுபடியும் ஒரு அக்கினி விழுகிறது, மறுபடியும் ஒரு அக்கினி விழுகிறது, மறுபடியும் ஒரு அக்கினி விழுகிறது, மறுபடியும் ஒரு அக்கினி விழுகிறது, மறுபடியும் ஒரு அக்கினி விழுகிறது. எந்த 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 பகுதியின் மேல அக்கினி குறைந்திருந்ததோ இன்னைக்கு மறுபடியும் ஒரு அக்கினி சிலர் மேல இறங்கி வருது. ரூல்ஸை பிரேக் பண்ண மறுபடியும் அந்த தாகம், மறுபடியும் அந்த வாஞ்சை பெற்று விழுங்க சார். எஸ், பிடி. ஓ ஷாகாபராதுரா கந்தர கதியார கஷரபா. கொஞ்சம் 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 இடம் கொடுங்க பார்க்கலாம். ரூல்ஸை பிரேக் பண்றான். அந்த தாகம் இந்த வயசுல உனக்குள்ள வேற ஒரு தாகம் வரணும். இந்த வாஞ்ச போதாது, இந்த தாகம் போதாது. ஓ பாத்திரம் இன்னும் கர்த்தருக்காக நிரம்பணும். இது இல்ல இது இல்ல இது இல்ல. ஓ ஊழிய வேற, ஓ ஊழிய வேற. கர்த்தர் அபிஷேகம் பண்றான், ரிசீவ் பண்ணிக்கோ. ஷியாகாரலா தரபா கந்தர கதரா. நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆவி நிரம்பு.
கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி அந்நிய பாஷையில ரீமானா ஷபா கதா ரபா லபா ஓரா கதா ரகா துடா கபா லபா ஓ ரீமானா ஷபா லபா லபா லபா. ஆண்டவர் நம்மோடு பேசினார், நம்மோடு இடைப்பட்ட நல்ல கிருபைக்காக ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து வந்த நற்செய்தி, ஹல்லேலூயா, ஆத்துமாக்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் நம்ம மத்தியில் இடைப்பட்ட எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷபலபலபலபா. ஆன லட்சங்களுக்கு கோடிகளுக்கு கர்த்தர் என்ன உயர்த்தும்படியா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.